ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 990 கரெக்டா 90க்கு வந்தவொடனே நத்திங்னு பேச போறார் ராம் சார். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோபால் ரத்ன சாருக்கு பர்த்டே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அவருக்கு இன்றைய பிறந்த நாள் ஒரு வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி பர்த்டே, அனைவரின் வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒரு கை தட்டலாம். ஹாப்பி பர்த்டே சார். எத்தனாவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார்? எத்தனாவது பிறந்த நாள் சார்? சொல்ல மாட்டேன் சார். சொல்லுவார் சார், நீங்க தான் சொல்லுவாங்க. அதுல என்ன இருக்குது? 64 சார். 64. சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். சோ இன்னைக்கு நம்ம நத்திங் பத்தி பேச போறோம். ஒரு $10 மில்லியன் கேம்பிளிங் ஒன்று நடந்தது. யாருன்னா தெரியுமா? என்ன சார்? $10 மில்லியன் $10 மில்லியன் கேம்பிளிங் ஒன்று, $10 பில்லியன் கேம்பிளிங் ஒன்று நடந்தது. கேம்பிளிங். ஓ, யாருன்னா தெரியுமா? தெரியாது. இது உண்மையாவே கேம்பிளிங் இல்ல. அமெரிக்கா ஒரு இது டெலஸ்கோப் ஆரம்பிச்சது இல்லையா, ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இதுக்கு செலவு பண்ணது $10 பில்லியன். இந்த $10 பில்லியன் கேம்பிளிங் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. ஆனா அது போன பிறகுதான் இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு இருக்கு, நம்மளால எவ்வளவு கணிக்க முடியாத அளவுக்கு எந்த அளவுக்கு யூனிவர்ஸ் இருக்கு, எத்தனை மில்லியன் லைட் இயர்ஸ் பிக்சர்ஸ் இது அப்சர்வ் பண்ணுது. அப்போ எந்த டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு தூரத்துக்கு கேலக்சிஸ் இருக்கு, எவ்வளவு கேலக்சிஸ்ல நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்றது. இட் இஸ் மோர் தென் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல இந்த யூனிவர்ஸை நம்ம இமேஜின் பண்ணோம்னா நத்திங். நம்ம எல்லாருமே நத்திங், ஒண்ணுமே கிடையாது. யூனிவர்ஸ் இமேஜின் பண்றதுக்கு கூட முடியாத அளவுக்கு நம்மளோட இது நத்திங். நம்மள கம்பேர் பண்ணும்போது அது இன்னுமே ஒண்ணுமே இல்லை. நம்ம ஈவன் ஒரு துளி மண்ணு கூட கிடையாதுன்னு சொல்றோம். அவ்வளவு அளவுக்கு நம்ம இந்த யூனிவர்ஸ்ல நாம இருக்கிறோம். ஆனா நம்ம தான் நிறைய பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இது எந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆக போறோம்ன்றது தெரியாது. ராமசார் எழுதி இந்த கோட்ல பாத்தீங்கன்னா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு தெரியாது, யாரும் தெரியாது, ஒண்ணும் கிடையாது, எனக்கு தெரியாது, ஒண்ணுமே கிடையாது. இப்ப இருக்குது என்னன்றது ஓகே, நம்ம செத்துட்ட பிறகு நமக்கு என்னன்றதுன்னு தெரியாது. நத்திங், ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த நத்திங் தான் நிறைய விஷயங்கள்ல இருக்குது. அதை பத்தி தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். நத்திங்ன்ற சப்ஜெக்ட் பட்ட தவிர அது எவ்வளவு இருக்குது அப்படின்றத பேசுறதுக்கு தான் பார்ப்போம். ராம சார், நீங்க தொடங்கலாம். வணக்கம், நன்றி, வாழ்த்து, பாராட்டு. டாபிக் பேரு ஒன்றும் இல்லை, நத்திங். நத்திங்னா அதுக்கு நிறைய கனோட்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. சும்மா நம்ம நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம் வாய் வார்த்தையில. அதுக்கு சினானிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒத்து வருகிற, அது இணையான பொருள் தருகிற சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யன்ல நியத்தமா, NOIET, நியத்தனா இல்லைன்னு அர்த்தம். நோ, நில்லு, நல்லுன்னு சொல்லுவாங்க. NULL, நல்லும்பாங்க. மேத்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் சூன்யம், வெறுமை. நிகிலிசம் அப்படின்னா வெறுமை பற்றிய தத்துவம் அப்படின்னு அர்த்தம். நோ தாட்டு, நோ ஃபீலிங்கு, நோ ஆக்ஷனு. அப்புறம் நத்திங், இட் இஸ் நாட் விசிபிள், இட் இஸ் நாட் டச்சபிள், இட் இஸ் நாட் ஃபீலபிள், இட் இஸ் நாட் பெர்செப்டிபிள். அப்புறம் வாய்டு அப்படிம்பாங்க, VOID, வாய்டு அப்படின்னா வெற்று வெளி. காற்று வெளியீடு கண்ணம்மான் பாரதி சொல்லுவார்ல, வெற்று வெளி, எம்டி ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்புறம் நாட், NOUGHT, நாட்டுன்னு சொல்லுவாங்க. நாட்டுனாலும் சொல்லி ஜீரோன்னு அர்த்தம். அப்புறம் நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் சம்திங், absence of anything, absence of living being, non-living being, anything and everything. Absence of a quantity or a magnitude, absence of a matter also. Non-being அப்படிம்பாங்க. Non-being, living being தாண்டி மலை, பாறை இருக்கு இல்லையா, காற்று, அதெல்லாம் கூட non-being. Of no consequence, of no importance, of no interest அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். No entity, non-entity. என்டிட்டினா ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு அர்த்தம், ஒரு பெரிய நிகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இது ஒண்ணுமே இல்லை. வேக்யூம்பாங்க. ஒப்ளிவியன் அப்படிம்பாங்க. ஒப்ளிவியன்னா ஒன்றும் இல்லை, ஒன்றும் புரியலைன்னு அர்த்தம். அப்புறம் நத்திங் ஹியர், நத்திங் எனிவேர், நோவேர் அப்படின்னு ஒன்று நெகேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் பிளாங்க், நிர்வாணா,
அப்புறம் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல வந்தீங்கன்னா கென்ஷோம்பாங்க, சட்டோரிம்பாங்க. தமிழ்ல அதை பரவச நிலைன்னு சொல்லலாம். அப்புறமா பிளிஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் சும்மா இருத்தல் அப்படிம்பாங்க. வெறுமை, வெற்று, சூன்யம், சுழி அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வெற்று சூழல் அப்படின்னு இருக்குது. லேக் ஆஃப் சம்திங் எனிதிங். அப்புறம் பெருவெளி, அண்டவெளி, வெறும் கேப், ஒன்றும் கிடையாது. நத்திங் டே. ஸ்பேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வானம் சொல்றது மேல இருக்குது, பூமின்னு சொல்றது கீழே இருக்குது, பூமி கீழே வேற ஏதோ இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஸ்பேஸ்ல இருக்குது. ஸ்பேஸ் எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது தெரியாது, ஆனா அது விளிம்புல கொஞ்சம் வளைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லிக்கிறாரு. நம்மளை பொறுத்தவரை ஸ்பேஸ் எங்க ஆரம்பிக்குது தெரியாது, எங்க முடியுது தெரியாது, அது இன்னும் நகர்ந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க, அதுவும் தெரியாது. நம்முடைய கொஞ்சம் ஸ்டீஃபன் கொஞ்சம் முன்னால் சொன்ன மாதிரி நம்மளுடைய அண்டவெளி, பெருவெளி அப்படின்னு எடுக்கிற போது இதை வந்து கேலக்சின்னு சொல்லுவோம். நம்மளுடைய கேலக்சிக்கு மில்கி வே, பால் வீதி அப்படின்னு பேரு. பக்கத்துல இன்னொரு கேலக்சி ஒன்று இருக்குது, இதுக்கு ஆண்ட்ரோமெடான்னு பேரு. நம்ம சூரியனோட நம்ம ஒரு 8 கிரகமோ அதுக்கு சுத்தி வர்ற நிலாக்களும் சேர்த்து நம்ம ஒரு சூரிய குடும்பம். இந்த மாதிரி 1 பில்லியன் சூரிய குடும்பம் இருக்குது கேலக்சியில. எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு கருந்துளை அப்படின்னு ஒண்ணு இருக்குது, பிளாக் ஹோல். பிளாக் ஹோல் என்ன ஆனது? எம்டினா என்ன, எதை உள்ள போட்டாலும் போயிடும், அவள் தாங்க, திருப்பி வராது, கான் ஃபார் எவர். எங்க போகுது தெரியாது. டார்ச் அடிச்சு பார்க்கலாமா, நீ லைட் அடிச்சு பார்த்தாலும் அந்த லைட் வெளிச்சத்தையும் அந்த உள்ள இழுத்து வச்சுக்கோ, திருப்பி வெளில விடாது, எந்த பக்கமும் விடாது அப்படிங்கிறாங்க. அப்போ பிளாக் ஹோலுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஒயிட் ஹோல்னு ஒன்று இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி தனியா ஓடிட்டு இருக்குது. அதுல நம்ம வீடுன்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் பால் வீதி. அதாவது மொத்தம் கேலக்சியும் சேர்த்து நம்ம வீடுன்னு சொல்ல வர்றேன் நான். மனிதர்களுடைய வீடு இப்ப இந்த நம்ம இருக்கிற இந்த வீடு அப்படின்னோம்னா இந்த சூரிய குடும்பத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இருக்கிறத ஒரு ரூம்னு எடுத்துக்கிட்டா எல்லா ரூமையும் சேர்த்து ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸை ஒன்னா சேர்த்து பார்க்குற போது நம்மளுடையது வந்து ஒரு கேலக்சி. பக்கத்துல இருக்கிறது ஆண்ட்ரோமெடா கேலக்சி. இந்த மாதிரி பில்லியன் கேலக்சி இருக்குதுன்னாங்க. நம்ம கேலக்சிலேயே பில்லியன் நட்சத்திரம் இருக்குது. சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். அது சூரியன் சொல்றோம், நம்ம தப்பா சொல்லி உட்காந்துக்கிறோம். சோலார் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லினுக்கிறோம். அது சென்டர்ல இருக்குதுன்னு சொன்னோம், நாம சென்டர்ல இருக்குதுன்னு சொன்னோம், நாம தான் நம்மளை எல்லாம் சுத்தி வருதுன்னு சொன்னோம். நிறைய புருடெல்லாம் விட்டுருக்கிறோம், நிறைய பேரை போட்டுன்னு தள்ளி இருக்கிறோம் இதுக்காக, சரியா? ஆனா the பாயிண்ட் இஸ் எல்லாமும் இருக்குது. இதை தாண்டி இதுல இந்த இடத்துல நான் எங்கேயோ இருக்கிறேன். நான் இருக்கிறதுக்கு முன்னால அப்படின்னு கேட்டோம்னா 4.6 பில்லியன் வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரு வெடிப்பு அப்படின்னு ஒண்ணு நடந்தது, பிக் பேங் அப்படின்னு ஒண்ணு நடந்தது. அப்ப அதுக்கு முன்னால என்ன இருந்தது தெரியாது. அதுக்கு முன்னால எல்லாமும் குளிர்ல சுருங்கி எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன டாட், இந்த பென்சிலோட முனை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த முனையில ஒரு டாட்டுக்குள்ள எல்லாமும் வந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு நாள் வெடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா பிசிக்ஸ் வந்தது, மேட்டர் வந்தது, எனர்ஜி வந்தது, ஹீட் வந்தது. அதுக்கப்புறம் அதுல இருந்து மாலிக்யூல் வந்தது, அதுக்கப்புறமா அதுல இருந்து கெமிஸ்ட்ரி வந்தது, அதுக்கப்புறமா அதுல உயிரினங்கள்லாம் வர ஆரம்பிச்சது, பயாலஜி. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அமீபா, பரமீசியம், யூக்ளினா, ஹைட்ரா அப்படின்னு ஆரம்பிச்சு ஃபிஷ் ஆகி, அதுக்கப்புறமா தரையிலையும் தண்ணிலையும் இருக்கிற மாதிரி ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு மாறி, அதுக்கப்புறமா ஊர்வன ஆகி, அப்புறம் பரப்பன ஆகி, அப்புறம் 4 காலி ஆகி, அப்புறம் 2 காலி ஆகி, குரங்காகி, மேனியப்பு, போனபோ, சிம்பான்சி, கொரில்லா அப்படின்னு ஆகி, அதுக்கப்புறமா இப்போதைக்கு மனிதன் வந்துக்கிறோம். இது இங்க நிக்காது. ஒரு ஏதோ மில்லியன் ஸ்பீசிஸ்க்கு அப்புறம் நாம வந்திருக்கிறோம். நமக்கு அப்புறம் ஒரு மில்லியன் ஸ்பீசிஸ் வரும். நம்மள மாதிரியே மில்லியன் ஸ்பீசிஸ் வந்துன்னு தான் இருக்குது. எல்லாத்துலயும் மாறுதல்கள் வந்துட்டு தான் இருக்குது. தவளைன்னு எடுத்தீங்கன்னா அதுல 1000 வெரைட்டி இருக்குது. அப்ப கழுதன்னு எடுத்தா அதுல 1000 வெரைட்டி இருக்குது. எல்லாத்துலயும் 1000 வெரைட்டி இருக்குது. எல்லாமும் ஏதோ ஒரு இடத்துல வளர்ச்சி மாறுபண்டே தான் இருக்கிறது. எதையாவது ஒண்ணா மாத்துது, அதுக்கு பேரு அடாப்டேஷன் பேரு, அட்ஜஸ்ட்மெண்ட்னு பேரு, தகவமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வருது. இதுல குறுக்களை எங்கேயோ வந்துக்கிறோம். மிஞ்சி போனா ஒரு 70 வருஷம் வந்திருக்கிறோம். இந்த 70, 80 மிஞ்சி போன 100 வச்சுக்கோங்களேன், ஒரு செஞ்சுரி. ஒரு மனுஷன் 100 வருஷம் இருக்கிறான் அப்படின்னு முடிவு வச்சுக்கோமே. இப்போதைக்கு ஜப்பான்ல ஒகினாவா தீவுல 4 லட்சம் பேர்ல 1 லட்சம் பேர் 100 வயசுக்கு மேல இருக்கிறாங்களாம். அங்கதான் குண்டு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அமெரிக்காக்காரன் குண்டு போட்ட இடம். அந்த இடத்துல அவங்க வீறு கொண்டு எழுந்தார்கள் சொல்லுவாங்கல்ல. சில பேர் இப்ப இறந்தால் புதைக்கப்படுவார்கள், சில பேர் விதைக்கப்படுவார்கள்னு. அவங்க எல்லாம் விதைக்கப்பட்டவங்க இப்ப 100 வயசு இருந்து காட்டுறேன்டா அப்படின்னு சொல்றாங்க. குறுக்கில் தானே எங்களை எல்லாம் கொன்னேன், இப்ப நாங்க இருந்து காட்டுறோம் அப்படின்னு ஒகேனாவா வீறு கொண்டு எழுந்திருக்கிறது.
அந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு 100 வயசு அப்படின்னு சொன்னோம்னா இந்த 4.6 பில்லியன் இயர்ஸ்ல கணக்கு போடுற போது நம்ம மிஞ்சி போனா இந்த மனித வடிவம் அப்படின்னு நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிறோம் இல்லையா, அமெரிக்கால இருந்து இந்த பக்கம் ரஷ்யா எண்டு, சவுத் கொரியா, ஜப்பான் எண்டு வரைக்கும் அப்படி பார்த்தோம்னா மொத்தத்திலேயே நாம 30,000 வருஷம் தான் இந்த வடிவத்துக்கு வந்துக்கிறோம். இதுக்கு முன்னால வேறு வேறு வடிவங்களில் இருந்தோம். நியாண்டர்தால் மேனுன்னு சொல்லுவாங்க, ஹோமினின்னு சொல்லுவாங்க, ஹோமினிட்னு சொல்லுவாங்க, ஹோமோ எரெக்டஸ்ம்பாங்க, ஹோமோ எர்காஸ்டர்ம்பாங்க. அந்த மாதிரி ஒரு 20 வெரைட்டி இருந்தது. எல்லா வெரைட்டியும் போட்டு தள்ளி நாம இருக்கிறோம். சரியா? ஒட்டுமொத்தமா இந்த இருக்கிற 100 வருஷம் இது நிஜமாவே நாம இருக்கிறோமா, நாம இதுல இந்த ஆட்டம் ஆடணுமா, இவ்வளவு நமக்கு ஈகோ வேணுமா, இவ்வளவு சண்டையும், இவ்வளவு போட்டியும், இவ்வளவு பொறாமையும், இவ்வளவு எடுத்துக்கொள்ளுதலும் நமக்கு தேவைதானா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குது. இந்த கேள்விக்கெல்லாம் சரியான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நான் சும்மா கொஞ்சம் அப்படி வெளில போய் இப்படி திருப்பி வர்றேன். என் கிளாஸ் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, இதே கிளாஸ் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கேள்விகள் கேட்டிருக்க கூடும், உங்களுக்கு விடை தெரிந்திருக்க கூடும். அப்படின்னா கொஞ்சம் வேடிக்கை பாருங்க, அப்புறமா ஆன்சர் சொல்லலாம். சரியா? ஒரு இடத்துல ஒரு போர்டு மீட்டிங் நடக்குது. ஒரு 10 பேர் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான தகவல் அனுப்பணும். அப்போ ஒரு ஆளை கூப்பிட்டு, யோ நீ இதை கொண்டு போய் இந்த மெசேஜை பிட் பேப்பர்ல ஏதோ ஒன்று எழுதி அனுப்புறாங்க, இதை கொண்டு போய் நீ ஜான் கையில கொடுத்துரு, இல்லை மணி கையில கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆளு முன்ன பின்ன மணியை பார்த்ததே கிடையாது, அவர் யாருன்னு தெரியாது, அவர் நெட்டையா குட்டையா ஒல்லியா உயரமா தெரியாது. ஆனா இவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்க. இவரும் சரி நேரா போறாரு போர்டு மீட்டிங்க்கு வெளியில இருக்கிற ஆள்கிட்ட, நான் அந்த மாதிரி மணி பார்த்து லெட்டர் கொடுக்கணுன்றாரு. ஸோ அந்த மெசேஜ் கொடுக்கணும். சார் தான் கதை திறந்து விடுறாங்க. இவர் நேரா போறாரு, மணி கையில மெசேஜை கொடுத்து திரும்பி வந்துனே இருக்கிறாரு. 10 பேர் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இவர் எப்படி மணியை கரெக்டா கண்டுபிடிச்சாரு, மணி கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. இவர் மணியை முன்ன பின்ன பார்த்தது இல்ல, எப்படி பண்ணாரு? யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, மக்கள் இருக்கிறீங்களா? சார் அவர் ஏதாவது அடையாளங்கள் ஆ? அவர் எப்படி இருப்பாரு? ஒண்ணும் கொடுக்கல, ஒரு ஐடியா கூட கொடுக்கல. மணி கையில கொடுனாங்க, நேரா போனாரு, உள்ள கதை திறந்தாரு, மணி கிட்ட குத்து வந்து நேர்ந்தாரு. யாராவது ஹலோ கேட்டிருப்பாங்க யாரு மணின்ட்டு. யாரும் கேட்கல, இவர் பேசவே இல்லை. மத்தவங்க எல்லாம் வாங்கப்பா, யாருன்னா பதில் சொல்லுங்க, அப்பதான் தெரியும் நம்ம டாபிக் பேசணும். நீங்க இன்னொரு தடவை question கேளுங்க சார். பேச மாட்டேன். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல அதனால முன்னால பெயர் இருந்திருக்கும். அப்படிலாம் இல்ல. 10 பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதுல ஒரு ஆள் மணி. மணி கையில மெசேஜ் கொடுக்க சொன்னாங்க. இவர் நேரம் உள்ள போனார், மணி கையில மெசேஜ் கொடுத்து வந்தாரு. இவருக்கு மணியை தெரியாது, ஆனா எப்படி மணியை கரெக்டா கொடுத்தாரு? அவங்க ஐடென்டிபிகேஷன் ஏதாவது சொல்லிருப்பாங்க சார். ஒண்ணுமே சொல்லலையே, அதுதான் நான் இவரும் கேட்கலையே, அங்கேயும் இல்லையே. இல்ல மணி ஏதாவது எதிர்பார்ப்போட இருந்திருப்பாரு, அதனால நேரம் போய் கொடுத்துருக்கலாம். அப்படியும் இல்ல. அப்போ நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல நீங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்ற போது மனசுக்குள்ள ஒரு பிக்சர் ஒண்ணு வச்சிருக்கிறீங்க, ஒரு வடிவம் ஒண்ணு வச்சிருக்கிறீங்க. அந்த 10 பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல 9 பேர் பொம்பளைங்க, ஒரே ஒரு ஆள் தான் ஆம்பளை, ஒரு மணி. ஆனாலும் இவர் கையில் ரொம்ப நேரா குத்துட்டாரு அவரு. இது ரொம்ப அபத்தம். தோணல. ஒரு பொண்ணு பேரு கூட மணின்னு இருக்கலாம் இல்லையா? நீங்க குழப்பறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அது எவ்வளவு சரியா? அதனால நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே யூ ஹாவ் அ ப்ரீ கன்சீவ்டு ஒப்பீனியன். புரியுதா? இன்டர்வியூக்கு பசங்க ப்ரிப்பேர் பண்ணுவானுங்க, நல்ல பசங்க பொண்ணுங்க ரெண்டும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அங்க உள்ள போய் நுழைஞ்சா 20-25 வயசுக்குள்ள 3 பொண்ணுங்க ஜீன்ஸ் டிஷர்ட்ல உட்காந்துன்னு நாங்க தான் இன்டர்வியூவர்ஸ்ம்பாங்க. எதிர்பார்த்தே இருக்க மாட்டோம். இவனுக்கு இன்டர்வியூர்னு சொன்னோம்னா கோட்டு சூட்டு போட்டு டை கட்டின்னு 3 ஆம்பளைங்க 5 ஆம்பளைங்க உட்காந்துருப்பாங்க. அந்த பிக்சரோடையே படிச்சேன், மனசுக்குள்ள யோசனையே இருந்துக்கிறான் 24 ஹவர்ஸ், ஒரு மாசம். உள்ள போய் நுழைஞ்சா 3 பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்ல உட்காந்துன்னு நாங்க தான் இன்டர்வியூஸ் கமெண்ட் செட் அப்படின்வாங்க. இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப் பண்ண, இவன் பேரே மறந்து போயிடுச்சு உனக்கு. புரியுதா? ஆல்வேஸ் நீங்க நத்திங்ல இருந்து வர்றதில்ல. ஏற்கனவே ஒரு ஒப்பீனியன்ல, ஒரு நாலேஜ்ல, ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஒப்பீனியன்ல, ஒரு பயஸ்டு ஆட்டிடியூட்ல, ஒரு தலை சார்பாக நீங்க என்னோ ஒண்ணு முடிவு பண்ணி வச்சிருக்கிறீங்க. எம்டினஸ்ல இருந்து வந்தீங்கன்னா, நத்திங்ல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஆனா நம்ம தான் நத்திங்ல இருந்து வர்றதே கிடையாது.
நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுக்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி, நீங்க ஒரு கப்பல்ல போறீங்க, இல்ல பிளேன்ல போறீங்க, ஹெலிகாப்டர்ல போறீங்க. என்னவோ ஆச்சு, கோவிந்தா கீழே விழுந்துட்டீங்க, இல்ல கப்பலும் மூழ்கிடுச்சு. உங்களுக்கு ஒரு பலகை ஒண்ணு கிடைச்சது. அந்த கப்பல்ல பலகையை பிடிச்சிருந்தீங்க. அதுவா கொண்டாந்து ஒரு பக்கத்துல ஒரு தீவுல விட்டுடுச்சு. இப்ப அந்த தீவுல நீங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறீங்க, வேற யாரும் கிடையாது. சுத்தி பாத்தீங்க, குட்டி தீவு. எவ்வளவு சுத்த முடியுமோ சுத்தி பார்த்தீங்க. ஒரு மலை ஒண்ணு இருக்குது, அது மலையெல்லாம் ஏறி பாக்குறீங்க. சரியா? அப்ப பார்த்தா யாரும் இல்ல. நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. ஒரு வாரம் ஓடுது. இப்ப என் கேள்வி என்னன்னா, உங்களுடைய பெயர் என்ன? உங்களுடைய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் அனாதை. அனாதைங்கிறதும் இருக்கா? நத்திங். nothing. ஐ எம் நத்திங் தேர். அனாதைங்கிறதும் எங்க இருந்து வந்தது? ஆதரவற்றவன் இல்லை சார். அங்க யாருமே நம்மளுக்கு ஆதரவா யாருமே இல்லையே. நம்ம மட்டும் தன்னந்தனியா தானே இருக்கோம். ஸோ அப்போ நம்ம அனாதை தானே. இருங்க, யாருமே இல்லைங்கிறத யார் கொண்டாந்து சார், விட்டா? நம்ம பேர் தான். என்ன பேர் வச்சிருக்கோமோ அதுதான். யாரும் கூட போறது இல்ல. யாரும் கிடையாது அங்க கூப்பிடுறதுக்கு, ஒண்ணும் கிடையாது. அது பேரு தான். அது மாத்த போறது இல்ல. சரி, இது உங்க வாதமாக இப்போதைக்கு வச்சுக்கிறேன். இருங்க, இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குது. சரியா? ரவிக்கு அனாதைன்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஏற்கனவே மக்கள் இருந்திருக்கணும், அதுக்கப்புறம் இல்லாமல் போனாதான் அனாதை. உருவாகிற போது அனாதை எல்லாம் கிடையாது. நீங்க ஒரு ஆள் தான் உருவானீங்க, உங்களை எப்படி அனாதைன்னு சொல்லுவாங்க? இப்ப ஸ்டீஃபனும் இருந்த இடத்துல இருந்து இங்க வராரே தவிர, இப்ப இருக்கிற இடத்தை பத்தி அவர் இல்லையா? he is not living in the present, he is coming from his past. இப்ப நீங்க பாஸ்ட்ல இருந்து வந்தீங்கன்னா அந்த லோடு இருந்துனே தான் இருக்கும். நாலேஜ், இன்டெலெக்ட், எக்ஸ்பீரியன்ஸ், நடந்தவை அப்படின்னு ஒண்ணு இருந்துனே தான் இருக்கும். அதனுடைய தாக்கம் இல்லாமல் இப்போதைக்கு நீங்க யாருன்னு கேட்கிறேன் நானு. நீங்க இருக்கிற சூழல்ல உங்க மணல், உங்க மண்ணு, உங்க செடி கொடி புதரு, உங்க மலை, உங்க காத்து, உங்க கடல், இதுல நீங்க யார்? ஐ எம் ஏ லோன்லி மேன். லோன்லினாலும் மக்கள் இருந்தது பிரிச்சாதானே லோன்லி. மக்கள் இல்லாத இயற்கை சூழல்ல நான் ஒரு மக்கள்ங்கிற வார்த்தையை உங்களுக்கு தெரியாதுங்கிறேன் நானு. ஆடு மழை மாதிரி இதுவும் ஒரு பொருள் போல. நான் தான் சார். நானுக்கு என்ன பேர் உங்க பேர் என்னன்னு கேட்டேன் நானு. அதே பேரு அப்பன்றதுதான் அதே பேரு. அதே அப்போ எந்த பேர் தான் இப்ப இங்க யாரு உங்களுக்கு கூட போறா? சார் நான் சொல்ற பேரு இருக்காது. ஏன்னா பேரு உருவாக்குனதே மனிதர்கள் தானே. அதுக்கப்புறம் எவால்வான பேருக்கு தானே பேர் இல்ல. சரி, இப்போதைக்கு காயத்ரி சொல்றத பார்த்துக்குவோம். சரியா? பேரு நீங்க சொல்றபடின்னா அங்கேயே இருந்து அங்கேயே வளர்ந்தோம்னா அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்றபடி இவன் எங்கேயோ வாழ்ந்து ஒரு இடத்துல இருந்து வந்து தப்பிச்சுதான் இங்க வரான். யாரும் இல்ல. இப்போ உங்க பேரை வச்சு என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் அப்புறம் சார். நீங்க யாரு கேட்டா நான் கேட்டீங்க பேரு என்னன்னு. சரி, வாங்க இருங்க, அடுத்த ஸ்டெப் கொண்டு போவோம். இருங்க, அதுக்கப்புறம் பாப்போம். நான் தான் எங்க இருந்தாலும் நான் தான். நீங்கள் தான். ஆனா வேலம்மாளான்னு கேக்குறேன் நானு. நீங்கள் தான்றதுல எனக்கு ஐயமே கிடையாது. வேலம்மாளான்னு ஸ்டீவன் தான். யார கூட போறது அவ்வளவுதான். யார் கூப்பிடலைங்கிறதுக்கா என் பேர் மாறாது இல்லையா? மாறிடாதுல்ல. எதுக்காக பேர் வச்சாங்க? சார் உங்க ரூம்ல நீங்க தனியா இருக்கிறீங்க, யாரும் கிடையாது. இப்ப உங்களை யாரும் கூட போதில்லை. இப்ப நீங்க யாரு? இருங்க, நான் சூழல் வேற மாத்திட்டு இருக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அந்த கதை நீங்க கூடவே வாங்க. ஒரே கதை தான், ஒரே ரூம் தான். மொத்தமா புரிய வைக்க நான் முயற்சி பண்ணுகிறேன். வாங்க. சரியா? அதாவது ஐ அம் an entity, ஏதோ ஒரு உருவம் ரைட். அது வரைக்கும் ஒத்துக்கிறேன். நீங்க டாக்டர், என்ஜினியர். இப்போ நீங்க டாக்டரா என்ஜினியரா? ஒண்ணுமே இல்ல. நோ ஐடென்டிட்டி. சரி, அதான் முதல் சொன்னேன் சார். we are nothing. அடையாளம் இல்ல, அட்ரஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அட்ரஸ் இல்லாதவனா? அட்ரஸ்ன்னு ஒண்ணு வந்துருன்னா நீங்க நிறைய பேர் இருந்தாதான் அட்ரஸ் வரும். நிறைய பேரே கிடையாதுங்க. ஒரு ஆள் சொல்றது இல்லையா பேச்சுல, அட்ரஸ் இல்லாதவன். அது வேற. அது மக்கள் இருக்கிற இடத்துல, நான் மக்கள் இல்லாத இடத்துல. இப்ப இதுதான் உங்களுடைய உண்மைங்க. இதுதான் நடப்பியல். இதுதான் எக்ஸிஸ்டென்ஷியலிசம். திஸ் இஸ் ரியாலிட்டி. சரியா? இப்ப என்ன ஆச்சுன்னா, நீங்க மலையில இந்த பக்கம் ஏறுற போது, தேடுற போது, அந்த பக்கம் ஒரு ஆள் இப்படி தேடின்னு வந்திருக்கிறான். நீங்க மேலே ஏறுற போது அவன் இறங்கி இருக்கிறான். இந்த ஒரு வாரமா நீங்க 2 பேரும் கான்டாக்டே இல்லாம இருந்தீங்க. இப்ப திடீர்னு பார்த்தா 2 பேரும் மீட் பண்ணிட்டீங்க. பார்த்தா அவன் அங்க எதிரில் இருக்கிறான், அவன் உங்களை பாக்குறான், நீங்க அவனை பாக்குறீங்க. அவள்னே வச்சுக்கோங்க, அவளை பாக்குறீங்க, அவ உங்களை பாக்குறா.
சரியா? இப்போ உங்க பேர் என்ன? சார் உங்க ரூம்ல யாருன்னா திறந்து வராங்களா பாருங்க. சார்? உங்க ரூம்ல யாருன்னா திறந்து வராங்களா பாருங்க புது ஆளு. ரூம் முடிஞ்சது. லெட் அஸ் ஸ்டே வித் இன் தி சப்ஜெக்ட். இப்போ இன்னொரு ஆள் வந்துட்டாங்க. உங்க பேர் என்ன? என்னுடைய பேரே தான். அவர் என்ன சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டுருவார்ல. அவரு கேட்டாருன்னா, அப்போ நீங்க வேலம்மாள் ஆகி விடுவீர்கள். அவரு சரி மணி ஆயிடுறாருன்னு வச்சுக்கோமே. ஆமா. இப்ப வேலம்மாள் பேரை கொடுத்தது மணியா பெத்தவங்களா? பெத்தவங்க தான். அது எப்படி? ஆமா, மணிக்கு வேஸ்டா போச்சு இல்ல, வேஸ்டா போச்சு இல்ல. இனிமே அது வேற ஆளே இல்லாம நீங்க தனியாவே இருந்து அப்புறமா இறந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா உங்களுக்கு அது பேரே கிடையாது. இப்போ உங்களுக்கு பேரை கொடுத்தது யாரு? சரி எனக்கு நீங்க பேர் இருந்ததுனால தானே என்ன அப்படி கூப்பிட்டாரு. இப்ப புதுசா வேற பேர் ஒண்ணு வேலம்மாளை விடுங்க, ராஜம்மாள்னு வச்சுக்கலாம்ல. The ஆ. point மனிஷா is, இல்லைன்னு சொல்லலையா your இல்லையா? name is given to you by the other person, not by you, not by your parents. ஏய் இல்ல, And ஏய் your மனிதான்னு name- சொல்லுவாங்க இல்லையா? ஏய் மனுஷா. மனிதன்கிறது கூடவே நீங்க டிஸ்டிங்விஷ் பண்றதுக்கு தானே. இப்ப நான் கழுத நீ குதிரைன்னு எங்கன்னா சொல்லியிருக்குதா? அது வேற மாதிரி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மனிதர்கள்ல உயர்வு தாழ்வு இல்லைன்னு சொல்ற போது ஒரு ஆளு ரொம்ப பெரிய மனுஷன் தீட்சிதர் புரோகிதர் மாதிரி ஒரு ஆளு அவர் சொல்லுகிறார், அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துலயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. நாயில கூட அல்சேஷன் இருக்குது, பொமரேனியன் இருக்குது, ராஜபாளையம் இருக்குது அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி இன்னொரு ஆளு கேட்டாரு, அது அந்த நாய்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. நான் அல்சேஷன், நான் பாமரேனியனை விட உயர்வேன், நான் பாமரேனியன் அதனால ராஜபாளையத்தை விட அந்த நாய்க்கு தெரியுமா அப்படின்னு கேட்டு அதை நிறுத்தினாரு. அவர் இன்னொரு தெரியாது. வார்த்தை சொல்லல. அதுக்கு தெரியாது. அதுக்கு ஆறறிவு இல்ல, அதனால தெரியாது. அதனால தெரியாது. சரியா? அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் கற்பிக்கப்பட்டது இந்த சைக்காலஜில ஆட்டிடியூடுன்னு சொல்லுவோம். ஆட்டிடியூடு கொஞ்சம் பின்னால வர்றேன், அதுக்கு முன்னால. சரி, இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பேர் உங்களுடையதல்ல. உங்களுடையதாகவே இருந்தாலும் அது உங்களுக்கு நயா பைசா புண்ணியம் கிடையாது. அது உங்களுக்கு ஏன் வச்சாங்கன்னா, நீங்க மத்த ஆள் இல்லை, நீங்க வேறன்னு சொல்றதுக்காக வச்சாங்க. நீங்க மத்த ஆளோட கிரேட்ன்றதுக்காக வைக்கல. மத்த ஆள் இல்ல, நீங்க வேற ஒரு ஆளுங்கிறதுக்காக இது வச்சாங்க. லதாங்கிற பேர்லயும் இருக்கிறாங்க ஒரு 10,000 பேரு, புரியுதா? ரவிங்கிற பேர்லயும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ராமுங்கிற பேர்லயும் ஏராளம் இருக்கிறாங்க, இருந்தாங்க, இருக்காங்க, இருக்க போறாங்க. ஆனால் இப்போதைக்கு இது ஒரு பேர், அதுக்கு மேல வர ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அன் ஐடென்டிபிகேஷன், doesn't make you better, doesn't make you worse. You are just it's just another name. இதுல ரொம்ப பெரிய சோகம் என்னன்னா, எஸ் ஸ்ரீனிவாசன் ஒரு பேர் இருக்குது. தமிழ்நாட்டுல இத்தனை பேர், 7 கோடி பேர்ல ஒரு 7 லட்சம் பேருக்கு மேல எஸ் ஸ்ரீனிவாசன் வச்சிருந்துக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப என்ன ஸ்ரீனிவாசன் மணிங்கிற பேர் வச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. டிஸ்டிங்விஷ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க சம்படி, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் சொல்ல வர்றேன் நான். அதுக்கப்புறம் ரைட், இன்னொரு கேள்வி, அடுத்த டாபிக் போவோம். இப்ப இதோட பேர் என்ன? பேனா. சரி, இது பேர் பேனா. சப்போஸிங் இந்த பேனா ஓரடி சைஸ் ஆயிடுச்சு, இப்ப இதுக்கு என்ன பேரு? பெரிய பேனா. பெரிய பேனா. சப்போஸிங் இது எல்ஐசி பில்டிங் சைஸ் ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பேரு? மிகப்பெரிய பேனா. மிகப்பெரிய பேனா. மிகப்பெரிய பேனா. சப்போஸிங் இது புர்ஜ் அல் கலிஃபா, இந்த 110 மாடி 1100 அடி என்ன துபாயில இருக்குது இல்ல, அது மாதிரி ஆயிடுச்சு இந்த பேனா. அப்ப இதுக்கு பேர் என்ன? 1100 அடி பேனா. அப்பவும் இதுக்கு பேனா தான் சார். எவ்வளவு உயரமானாலும் அதுக்கு பேரு பேனா தான். அப்படிலாம் டம்மால்னு பிரின்சி வார்த்தை விடக்கூடாது. ஐயோ நான் மடக்கி போட போறேனே. இல்லையே, அது உதவாது இல்லையா? ஐயன் பேசலாம். பேனாவா உதவாது. இல்ல பேனாதான் சார், ஆனா எழுத முடியாது. அதான் சரி, அது உதவாது. அப்ப அதுக்கு பேனான்னு சொல்லி பிரயோசனம் இல்லை. இல்ல இப்போதைக்கு அவங்களோட கூடவே போவோம் ஜெகநாதன், இருங்க வரான். சரி, சப்போஸிங் இது இந்த அண்டவெளின்னு சொல்றோம்ல, ஸ்பேஸ், மொத்த ஸ்பேஸையும் இந்த பேனா ஆக்குபை பண்ணிடுச்சு. இந்த பேனா இல்லாத இடம் அப்படின்னு ஒரு இடம் கிடையாது. எங்கேயாவது ஒரு இன்ச்சு கேப் இருந்தா அந்த 1 இன்ச்சையும் இந்த பேனா இடப்பக்கமோ வலப்பக்கமோ முன்னாலேயோ பின்னாலேயோ மேலேயோ கீழேயோ 6 திசையிலையும் சேர்த்து மொத்தமா இதை அடைச்சிருச்சு. ஸ்பேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஸ்பேஸ் முழுக்க இந்த பேனா இருக்குது. இந்த பேனாவுக்கு என்ன பெயர்? அதான் வேலம்மா சொன்ன மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லயும் பேனா. பேனான்னு நீங்க ஒண்ணு சொல்லணும்னா அது பென்சில் இல்லைன்னு சொல்றதுக்காக பேனான்னு சொன்னோம். ரெண்டும் எழுதும், சரியா? இப்ப பேனா இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு பொருள் இல்ல,
அந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்தையும் இது அடைச்சிக்கிச்சு. இப்ப பென்சிலுக்கான ஒரு இடத்தை இது கொடுக்கல. There is no such space called empty space not occupied by this pen. This pen has occupied any space that you can name it. Now what is this called? அங்க நேம் தேவையில்லை சார். Hmm? நேம் ஏன் தேவையில்லைங்கிறது உங்களுடைய கருத்து. இதன் பெயர் என்னன்னு கேட்டேன். ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஸ்பேஸ்னு ஒண்ணு இருந்தா தானே அதுக்கு ஸ்பேஸ். ஸ்பேஸ்னு ஒண்ணே கிடையாது. சார் அது இல்ல அது பேரு வந்து வைக்கிறதே மனுஷன் தானே, அப்ப அவனுக்கு என்னன்னு சொல்ல தெரியாம இருக்கும். என்னன்னு சொல்ல தெரியாது. மனுஷனே இல்லைன்றப்ப சார் இப்ப ஆக்குபை பண்ணிடுச்சுன்னா there is no anything. ஆமா, then what is it? ஆனா ஆக்குபை Nothing. பண்ணிட்டு anything வேற எதுவும் கிடையாது. அப்ப நத்திங் தான். வாங்க, பிரின்சி ரைட் ட்ராக்ல வராங்க. அதுக்கு பேர் என்ன? நத்திங். நத்திங். எப்ப அது நத்திங் ஆச்சுன்னு சொல்லுங்க பிரின்சி. ஏன்னா எதுக்கும் அது இல்ல, எதுக்கும் அது அங்க இடம் இல்ல, யாருக்கும் இடம் இல்ல அங்க. அது that is the only thing, there is no other thing to compare. ரைட். ஒவ்வொருத்தரா பேசுங்க. சரி, இப்ப அவங்க வேலம்மாள் சொன்னதும் கரெக்ட், இப்ப லதா டீச்சர் சொன்னதும் கரெக்ட். வேற ஒண்ணு இல்லை அப்படிங்கறதுனால இது வந்து நத்திங் ஆச்சு. நான் வேற மாதிரி கேக்குறேன். எவ்ரிதிங் ஆன உடனே நத்திங் ஆச்சா, இல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு பென்சில் இருட்டன்னு விட்டப்ப நத்திங் ஆச்சா? எவ்ரிதிங் ஆன பிறகுதான். அப்போ எவ்ரிதிங்க்கு ஆப்போசிட் நத்திங்கா, இல்ல எவ்ரிதிங் இஸ் நத்திங்கா? Everything opposite nothing. ஆப்போசிட்னு ஒண்ணு இருக்கணும்னா அங்க வேற ஒண்ணு இருக்கணும்ல. நத்திங்னு ஒண்ணு இருந்தா தானே எவ்ரிதிங் வரும். நீங்க எவ்ரிதிங்னு நீங்க ஒரு ஆப்போசிட் ஒண்ணு கிரியேட் பண்ணணும்னா வேற ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அங்க ஸ்பேஸே கிடையாது. இதுதான் மொத்தத்தையும் எடுத்துக்கிச்சேன். இது எவ்ரிதிங் ஆனதுக்கு அப்புறமா அங்க ஆப்போசிட் கிடையாது. ஆப்போசிட் ஒண்ணு வரணும்னா ஆணு பெண்ணு இல்ல ஆண் பெண் இல்ல, ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு வரணும் இல்ல. இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கிற போது தானே ஆப்போசிட் வரும். இங்க ஆப்போசிட்டுக்கு வழிவகையே கிடையாது. அப்படின்னா நீங்க சொல்றீங்களா everything is nothing but nothing? இல்ல, இன்னொரு விஷயம் இல்ல இன்னொரு விஷயமே இருக்குது. see once it is occupied னா everything எப்படி சொல்ல முடியாது? இல்ல வெளிச்சம் இருக்கிறோட தான் இருளன்னு சொல்றோம். அப்ப கண்ணில்லாதவனுக்கு வித்தியாசம் இல்ல ரெண்டுக்கு. The moment it became everything, immediately it became nothing. It is not. Everything is nothing and nothing is everything. Everything Long as something exists beyond everything, everything is incomplete. Everything is not everything when nothing exists outside it. What is the meaning? Everything என்ன சார்? எல்லாமும் சொல்றோம்ல. அப்போ எல்லாமும் படுகிற போது சார் சேர்த்தாதான் எவ்ரிதிங் நம்ம சொல்லுவோம். ஒரு பொருள் பெருசா இருந்தா எவ்ரிதிங் ஆக்குபைட்னா எவ்ரிதிங் சொல்ல முடியாது. தவறுன்ற நான் இன்னொரு பொருள் இருந்தால் ஒரு பொருள் வரும். சொல்ல போனா கடவுள் என்பது nothing. இல்லன்றப்ப there is no everything. இல்ல அப்படி சொல்ல போனா கடவுள் என்பது nothing தான். It is everywhere. அது பின்னால அது டாபிக் வரேன் இருங்க. இப்போதைக்கு the moment it occupied everything, the moment immediately it became nothing. If it is nothing, it is everything. If it is everything, it is nothing. Nothing-um everything-um opposite னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கறாங்க. If something exists outside everything, then everything is incomplete. Everything is not everything. சரியா? everything-um nothing-um ஒண்ணு, nothing-um everything-um ஒண்ணு. இது கொஞ்சம் philosophically புரிந்து கொள்ள. What I wanted to, philosophically speaking, இது கரெக்ட் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க மேக்ஸ்ல எல்லாம் எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிள்னு கொடுப்போம். இப்ப மணின்னு எடுத்துக்கோங்களேன், பணம். எவ்ரிதிங் ஈக்குவலன்ட் ஹையஸ்ட் அமௌண்ட் வி ஹேவ்னு வச்சுக்கோங்க. எவ்ரிதிங்க்கு ஈக்குவலன்ட். எவ்ரிதிங் மணியும் நோ மணியும் ஈக்குவல் ஆகுமா? மணியே இல்ல, அது எப்படி எவ்ரிதிங் ஆகும்? நிறைய மணி இருக்கிறதுங்கிறதும் மணியே இல்லங்கிறதும் வேற. உங்க மேத்ஸ்லயும் இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டீங்க. ஜீரோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எண்டு எங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா, 4.6 பில்லியன் தான் நாங்க சொன்னோம். அதுக்கு முன்னால எவ்வளவு பில்லியன் தெரியாது. பில்லியன் எங்களுக்கு தெரியாது. நம்ம மெரினா பீச்ல இருக்கிற மணல் ஒவ்வொரு துளியா எடுத்து எண்ணி பாத்தீங்கன்னா எத்தனை பில்லியன் தேரும்னு எங்களுக்கு தெரியாது. அதனால மேத்ஸ் இன்ஃபினிட்டின்னு ஒண்ணு சொல்லிடும். சரியா? அதனால இது கொஞ்சம் பிலசாபிக்கலா பார்த்தோம்னா நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கிறோமே, அல்டிமேட்டா
சமரசம் உலாவும் இடமேனு கொண்டாந்து அப்புறமா முடிக்கலாம். இப்போதைக்கு எவ்ரிதிங் இஸ் நத்திங், நத்திங் இஸ் எவ்ரிதிங். சரியா? அதுக்கு அடுத்தது இதுதான் ஒரு பிளாங்க் ஸ்லேட்டுங்கிறாரு ஜான் லாக்கே. ஜான் லாக்கேன்னு ஒரு பிலாசபர். அவர் சொல்றாரு டாபுலா ரசா அப்படிங்கிறாரு. TABULA டாபுலா RASA டாபுலா ரசான்னா நீங்களும் நானும் பிறகுற போது பிளாங்கா பிறந்தோம். சர்வைவலுக்காக சிலது கத்து வச்சிருந்தோம். இது பேரு அம்மா. அம்மா கூட இருந்தா சேஃப்டி, அம்மா இல்லைன்னா டேஞ்சரு, டேஞ்சர்னா நான் செத்துருவேன், அம்மா இருந்தா நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வந்து சர்வைவல் இன்ஸ்டிங்டோட DNA குரோமோசோமு அப்படின்னு சொல்ற மாதிரி இன்ஹெரிட்டட் மெட்டீரியல். அதை தாண்டி மிச்சம் எல்லாமும் கற்றுக்கொண்டவை அல்லது கற்பிக்கப்பட்டவை. கற்பிக்கப்பட்டவை எல்லாமும் கரெக்டா இருக்காது. ஏன்னா உங்க டீச்சருக்கு எல்லாம் தெரியாது, உங்க அப்பா அம்மாவுக்கும் எல்லாம் தெரியாது, உங்க அண்ணா அக்காவுக்கும் எல்லாம் தெரியாது, மாமா மாமி தாத்தா பாட்டிக்கும் எல்லாம் தெரியாது. அவங்களும் ஏராளம் தப்பு பண்ணியிருந்தான் உட்கார்ந்தாங்க. சரியா? முன்னோர்கள் எல்லாம் அறிவாளிகள் ஒன்றும் கிடையாது. இப்போ எவ்வளவு திருடன் அயோக்கியம் இருக்கிறானோ அதே ரேஞ்சுக்கு முன்னே அதே திருடன் அதே அயோக்கியம் இருக்கிறான். அதனால எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மகாபாரதம்னாலும் சூழ்ச்சி இருக்கும், ராமாயணம்னா ப்ராப்ளம் இருக்கும். என்ன அது இலியடு ஆடிசி ஹோமர் அப்படின்னு படிச்சீங்கன்னா அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கும். அது ஆதாம் ஏவாள் கதை குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய கொன்னுடுச்சுன்னு இருக்கும். எல்லா இடத்திலையும் எல்லா விதமான கோளாறுகளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனா எல்லாமும் கற்றுக்கொள்ளப்பட்டவை, கற்பிக்கப்பட்டவை, நாம தேர்ந்தெடுத்தவை. சரியா? நம் மீது திணிக்கப்பட்டவை. ஷேக்ஸ்பியர் சொல்றாரு, அவர் லைஃப் இஸ் நத்திங் பட் a tale told by an idiot. ஒரு கதை, ஒரு முட்டாள் சொன்ன கதை உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை. ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி. சவுண்டு போட்டுக்கினே இருக்கிறோம், பேசினே உட்கார்ந்து இருக்கிறோம். போற இடத்துல எல்லாம் வி கிரியேட் நாய்ஸ். இதுல ஃப்ளைட் 737 ஏதோ ஒன்று மௌலின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு நாடகம், பிரமாதமான நகைச்சுவை நாடகம். அதுல இவருக்கு இங்கிலீஷ் தெரியாது, கூட இருக்கிற ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியும். இவர் நினைச்சுக்குவாரு அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு நினைச்சுன்னு இவர் அவருக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுப்பாரு. அதுல we create a tube, tube many holes and we put air inside அப்படிம்பாரு. அதாவது நாதஸ்வரத்தை வாசிக்கிறாராம் இவரு. ஸ்ட்ரெயிட் டியூப் என்ன 2 feet length, many holes, we put air அப்படிம்பாரு. அவர் சொல்லுவாரு do you play music ன்னு கேட்பாரு. no we manufacture noise அப்படிம்பாரு. ஸோ we manufacture noise. இதுக்கு பேர் வந்து நாதஸ்வரம் அப்படின்னு பேர் இதுக்கு. சரியா? அதனால ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி. ஃபியூரின்னா கோவம், அதிகப்படியான கோவம். எங்க பார்த்தாலும் நமக்கு எல்லார் மேலேயும் கோவங்குது. நம்ம சத்தம் போட்டுனே உட்காந்துருக்கிறோம், கத்தினே உட்காந்துருக்கிறோம், ஸ்க்ரீன்லையும் உட்காந்துருக்கிறோம். ஆல் அமௌண்டிங் டு சிக்னிஃபையிங் நத்திங். அல்டிமேட்டா எல்லாம் ஜீரோ, ஒன்னுத்துக்கு நயா பைசா புண்ணியம் இல்லை அப்படின்னு ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. 1600 ஆண்டுகளுக்கு முன்னால ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்காரு. ஓபன் பண்றீங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. சரியா? அப்புறம் ஹலோ கேலக்ஸி டேப் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ரைட், தேங்க்யூ. அப்புறம் லேண்ட்மார்க் ஃபோரம்னு இருக்குது. ஜென் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஜென்ல சொல்லுவாங்க லிவிங் இன் தி ப்ரெசன்ட், மோமெண்ட் டு மோமெண்ட் லிவிங், லிவிங் இன் த ஹியர் அண்ட் நவ் அப்படிம்பாங்க. பாஸ்ட் முழுக்க கட் பண்ணிடு. என்ன அதுல இருந்து வந்தேன்னா யூ ஆர் கமிங் ஃப்ரம் யுவர் பாஸ்ட். தட் இஸ் a limited experience based on your life which is not okay. எல்லாரோட வாழ்க்கையும் சேர்த்து பார்த்து கணக்கு போட்டோம்னா ஒரு 100 பேரோட வாழ்க்கையை சேர்த்து போட்டோம்னா இந்த 1% ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா நான் எல்லாரோட சேர்ந்துன்னு நான் தான் வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப கரெக்டு, இதுதான் சாஸ்வதம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கை இருக்கோம். ஆனா பாயிண்ட் இஸ் என்ன சொல்லுது? யூஆர் எம்டி அண்ட் மீனிங்லெஸ் சொல்லுது. இட் டசன்ட் மீன் எனிதிங். நம்பர் 1, யுவர் லைஃப், மை லைஃப், இட் டசன்ட் மீன் எனிதிங். நம்பர் 2, இட் டசன்ட் மீன் எனிதிங் தட் இட் டசன்ட் மீன் எனிதிங். இதுக்கு பொருளே இல்லை. இதுக்கு பொருளே இல்லைங்கிறதுக்கும் ஒரு பொருளும் கிடையாது. என்ன விட்டு விடுதலையாகி நிற்கும்னு சொன்னாங்க. விடுதலையாகி நிற்கும் சொல்ல பாரதி. விட்டு விடுதலையாகி நிற்கும்னா அப்ப எல்லாத்தையும் டோட்டலா அறவே கட் ஆஃப் பண்ணி நீ நிக்க முடியுமா விடுதலைன்னு சொன்னா? பாஸ்டையும் கட் பண்ணணும். ஃபியூச்சரை பற்றிய அச்சம், பயம் இருக்கு இல்லையா? அப்ப நல்ல மார்க் வாங்குறவெல்லாம் புத்திசாலின்னு சொல்லிட்டு இருக்கிறோம்ல, நல்ல மார்க் வாங்குறவெல்லாம் ரொம்ப பயந்தாங்கொழி. 40 மார்க் வாங்கினா போதும், பாஸ் ஆகிட்டா சமாளிச்சுக்கலாம் போடா அப்படின்னு சொல்றவங்கலாம் துணிச்சல்காரன், தைரியசாலி. துணிச்சல் இருக்கிறவன் 40 மார்க் போதும்னு நினைப்பான். பார்த்துக்கலாம், வா சந்தோஷமா இருக்கலாம், இப்போவும் சந்தோஷமா இருக்கலாம், 40 மார்க் வாங்கி சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கப்புறம் வேலை கண்டுபிடிச்சி சந்தோஷமா இருக்கலாம், இல்லைன்னா 90 மார்க் வாங்கினவனுக்கு வேலை கொடுத்துட்டு சந்தோஷமா இருக்கலாம், அவன் ஜாலியாகிறான்.
90 மார்க் வாங்கிட்டு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு பயந்து உட்காந்துருக்கிறேன். ரொம்ப பயப்படுறவங்க சட்டத்தை உருவாக்குவார்கள். உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ கரெக்டா வச்சுக்கலாம் சார் அப்படின்னு வர்றவங்க பூரா உலகத்திலேயே கோழைகள், கவர்ட்ஸ், people were afraid, people were fearful, people were scared. They are the ones who created the law. நம்ம சட்டம் சொன்ன உடனே போலீஸ்காரங்க கையில தடி வச்சிருப்பாங்க, துப்பாக்கி வச்சிருப்பாங்க, இவங்கெல்லாம் பவர்ஃபுல் பீப்புள் நினைக்கிறோம். கோழைகள் உருவாக்கியதுக்கு பேர் சட்டம். இயல்பான மனிதன், துணிச்சலான மனிதன்னா அவனுக்கு ஒன்றும் கவலையே கிடையாது, அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடுவான். திரும்ப இங்க வருவோம். doesn't mean anything that it doesn't mean anything. ஒன்று, now nothing can be neutral, nothing can be positive, nothing can be negative also. இது நெகட்டிவாகவும் இருக்கலாம், இது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், என்ன இது நியூட்ரலாகவும் இருக்கலாம். சப்போஸ் நம்ம லதா டீச்சர் வந்தாங்க, போர்டு முழுக்க கணக்கு ஃபார்முலாலாம் எழுதி போட்டாங்க, பெல் அடிச்சிச்சு, நம்ம டீச்சர் கிளாஸ் விட்டு போனாங்க. இப்போ அடுத்த ஆள் நான் வந்தேன், நான் சயின்ஸ் எடுக்க போறேன், இல்லை சைக்காலஜி எடுக்க போறேன். நான் என்ன பண்ண போறேன், போர்டு பார்க்குறேன், போர்டு முழுக்க கணக்காக இருக்குது, நம்பராக இருக்குது, ஃபார்முலாவாக இருக்குது. நான் ஒரு டஸ்டர் எடுத்து மொத்தத்தையும் அழிச்சேன். லதா டீச்சர் பேடா கிடையாது, நான் குட்டா தெரியாது கிடையாது. நான் என்ன பண்ண போறேன், நான் சைக்காலஜி ஆரம்பிக்கிறேன்னா முதல்ல கணக்கை அழிச்சிரு. போர்டு கிளீனா இருந்தா நான் என் கிளாஸை எடுக்க முடியும். ஏற்கனவே பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லதா டீச்சர்ல இருந்து வந்தா நான் சைக்காலஜி சொல்லிக் கொடுக்க முடியாது. புரியுதா? ராமுக்கு போர்டு தேவைப்படுமே அப்படின்னு நினைச்சிட்டு லதா டீச்சர் போர்டில் எழுதாம இருந்தா அவங்க வேலையை செய்ய முடியாது. ஸோ she has got to do what she has got to do. I got to do what I got to do. I start with the rubbing of everything that Madam Lata did. Not because they are bad, but because I am starting something new. I got to start from a blank slate. I got to start from a blank blackboard, whiteboard, green board, whatever. So, anytime you want to start something, you got to start something from the beginning அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவனால இருந்து ஆரம்பி, ஏபிசிடி இருந்து ஆரம்பி. முதல்ல ஜிம்முக்கு போயிட்டு சார் நான் எந்த வெயிட் தூக்கலாம்னு கேட்டா அவன் முதல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை பண்ணி முடி, அப்புறமா வா கையை இப்படி ஆட்டு அப்படி ஆட்டு சுத்து எல்லாத்தையும் பண்ணி முடி, முதல்ல பாடி ஃப்ரீ ஆகட்டும், அப்புறமா உள்ள வந்து நுழையலாம். நேரா போய் எடுக்க முடியாது. சொல்லுது புரியுதா? நீங்க எந்த வெயிட்டை தூக்குனாலும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஜிம்னேசியத்துக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா அங்க இருக்கிற டீச்சரு முதல்ல எக்ஸசைஸை பண்ணு, டீச்சரே இல்லைன்னாலும் நீங்க அந்த எக்ஸசைஸை பண்ணி முடிச்சாதான் அதுக்கப்புறம் தான் நீங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் தொட முடியும். ஸோ யூ காட் டு ஸ்டார்ட் ஃப்ரம், எவ்ரிபடி ஹஸ் காட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த சேம் பேசிக் எக்ஸசைஸ் கால் நத்திங். நான் இவ்வளவு பெரிய ஆள், நான் இங்கே எம்எஸ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்றேன் சார், நான் பிஏலேருந்து ஸ்டார்ட் பண்றேன் சார், நான் பிஎஸ்சியில் ஸ்டார்ட் பண்றேன். மொத்த பேரும் பேசிக்கா பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். சரியா? இது எல்லாத்துக்கும் முன்னால இங்க வந்தோம்னால் ஆட்டிடியூடுன்னு கொஞ்சம் முன்னால சொன்னேன். ஆட்டிடியூட் ATTIE ஆட்டிடியூட்னா பார்வையின் கோணம். ஹவு டு யூ லுக் அட் அ கிவன் சிச்சுவேஷன் ஆர் an ஆப்ஜெக்ட் ஆர் a person or whatever. The way you think, the way you feel, the way you behave. The affectன்னு சொல்லுவோம், behavior சொல்லுவோம், cognition சொல்லுவோம். Cognition is understanding a given situation from where you are, what needs to be done, what should not be done, the processes, data collection, data organization, data manipulation, data arrangement, அப்புறம் data processing, அப்புறம் ultimately data shortlisting, putting them into action. இது எல்லாமே cognitionல வரும். இடத்தை சூழலை புரிந்து கொள்ளுதல், அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்றது, என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு வர்றது. இந்த ஆட்டிடியூடு மொத்தமும் கற்பிக்கப்பட்டது, கற்றுக்கொள்ளப்பட்டது. முதல்ல சொல்லிட்டு வர்றேன். குழந்தைக்கு ஆட்டிடியூட்னு ஒண்ணுமே கிடையாது. குழந்தை பிளாங்கா தான் வருது. வர்ற குழந்தைக்கு கற்பிக்கிறார்கள், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். சரியா? how you view a given situation, evaluate, look at, perceive somebody, something, some object, some situation. A preset mind, a preset mind developed by parents or elders or people around you who are called authority figures or elders or significant people or people who can punish you, people who can reward you also. உங்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடியவர்களும் அவங்க தான், பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடியவங்களும் அவங்க தான். அவங்க ஒரு ப்ரீசெட் மைண்ட்ல இருந்து வர்றாங்க. அவங்க அந்த ப்ரீசெட் மைண்டை உங்க மேல திணிக்கிறாங்க.
அதை நல்லா குழந்தைய வளர்க்குறேன் அப்படிங்கிற பேர்ல உங்கள் மீது திணிக்கப்படுகிறது. அண்ட் தென் யூ டெவலப் அ டெண்டன்சி, a learned info, a response to a given situation, either positively or negatively. அந்த சூழலையோ அந்த சுச்சுவேஷனையோ அந்த பொருளையோ அந்த ஆப்ஜெக்டையோ அந்த மனிதரையோ toward a certain idea, an ideology, a person or a situation, how you treat the other people around based on your belief system, based on your learned experience, based on what was taught to you. இதன் அடிப்படையில் நீங்க சில முடிவுகளை எடுக்கிறீர்கள். அந்த முடிவின் அடிப்படையில நீங்க எடுப்பது எல்லாமும் சரியா இருக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் சரியான மனிதர்கள் அல்ல, அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் சரியானது இல்லை, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் போதுமானதாகவும் இல்லை. இதுக்கு நடுவில் ஏதோ கத்துக்கிட்டாங்க, ஏதோ சொல்லி கொடுத்தாங்க, அதனால நாம சிலதை டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். அதனால பல ப்ராப்ளங்கள் வருது. நம்ம பிளாங்கா வரல, நம்ம பிளாங்கா வந்தோம், அதுக்கப்புறம் திணிக்கப்பட்டதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம். அப்படிங்கிறதுனால பிரச்சனைகள் வருது. ஆப்பிள்னு சொல்லுவோம். ஆப்பிள்னா 4 ஆப்பிள் இருக்குது. மெயினா உலகத்தை புரட்டி போட்ட ஆப்பிள்ல 4 ஆப்பிள் இருக்குது. ஒரு ஆப்பிள் உலகத்தை புரட்டி போட்டுச்சு, ஆனா அதை திருப்பியும் கவுத்து போட்டாங்க. ஒண்ணு வந்து ஆதாம் ஏவாள் ஆப்பிள் சொல்லுவாங்க. அந்த பாம்பு வருது, அது ஒரு பெரிய ஈடன் கார்டன் சொல்றாங்க. 10 கிலோமீட்டர் ரவுண்டுன்னு வச்சுக்கோமே, ஒரு கார்டன் இல்லை ஒரு காடு. அதுல ஆதாமும் ஏவாளும் இருக்கிறாங்க. 2 மனிதர்கள் தான், வேற யாரும் இல்லை. இதுவே கதை, ஆனா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கதை. யுவல் நோவா ஹராரி சொல்ற மாதிரி. அந்த சூழல்ல அந்த இவங்க அப்பப்ப பசிச்சதுன்னா ஆப்பிள் எடுத்து சாப்பிடுவாங்க, இல்ல ஆரஞ்சு எடுத்து சாப்பிடுவாங்க, மாதுளத்தை எடுத்து சாப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு காய்கனி சாப்பிடுறது அவங்க வேலை. ஏன்னா உங்களுக்கு சமைக்க தெரியாது, நெருப்பு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. மரத்துல, செடியில, கொடியில, புதர்ல இருக்கிறத எடுத்து சாப்பிடுறது இவங்க வேலை. அந்த 10 கிலோமீட்டர் ரவுண்ட்ல இவங்க எங்க வேணா நடப்பாங்க, எங்க வேணா படுத்துக்குவாங்க. டயர்டா இருந்தா அங்க படுத்துக்குவாங்க, திருப்பி நடப்பாங்க, இப்படியே சுத்திட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரியா முழுக்க நோமாடு நாடோடிகள்னுட்டு. அப்போ இவங்க இந்த பர்டிகுலரா ஒரு மரம், அந்த பர்டிகுலரா ஒரு ஆப்பிள், விலக்கப்பட்ட கனி, ஃபர்பிடன் ஃப்ரூட்னு பேர் அதுக்கு. அவங்க இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா தெரியாது. இவங்க 100 வருஷம் இருப்பாங்க, 100 வருஷத்துல இந்த மரத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, இந்த ஆப்பிளை எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ கடவுளுக்கு கோபம் வந்துருது. ஏதாவது ஒரு கேம் போட்டாங்கன்னா அவனை இந்த ஆப்பிள் சாப்பிட வச்சாகணும். சாப்பிடுறான்னு சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான், ஏன்னா இவன் மனுஷன். அதனால அது என்ன பண்றாரு, அவர் சொன்னாலும் கேட்க மாட்டான்றதுனால பாம்பு அனுப்புறாரு. பாம்பு அனுப்பி பாய் கிட்ட சொன்னா கேட்க மாட்டேன்றதுனால கேர்ள்ஸ்க்கு அனுப்புறாரு. ஏவாள் கிட்ட பாம்பு சொல்லுது, இந்த கனி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது போயிருது. சரி, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா சதான் சொல்லிச்சு, இந்த போக வேண்டியது தானே, நத்திங் விட்டா ரைட்டு. இம்மீடியட்டா இவன் என்ன பண்றா, அதை சாப்பிட்டே ஆகணும்னு முடிவு பண்றான். சரி, சாப்பிட்டே ஆகணும்னா நீ பாட்டுக்கு பிடிங்க சாப்பிட்டு போக வேண்டியது தானே. வீட்டுக்காரங்கிட்ட வந்து எனக்கு அதை மரியாதையா எடுத்துக்கூட. இப்ப பாம்பு சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட்டுருக்க மாட்டா, என்ன இவளா போயும் சாப்பிட மாட்டா. வீட்டுக்காரனை கூப்பிட்டு பிடுங்கி கொடு அப்படின்னா அதுல இருந்துதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஜோவிலா சொல்றது, இது சீனாக்காரனாக ஆதாமும் ஏவாளும் இருந்திருந்தா பாம்பு அந்த ஆப்பிளை சாப்பிடாதுன்னு சொன்ன உடனே பாம்பை வெட்டி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆப்பிளை சாப்பிட்டுருப்பாங்க, இல்ல தூக்கி போட்டிருப்பாங்க. உலகம் வேற மாதிரி போயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது முதல் ஆப்பிள். 2வது ஆப்பிள் நியூட்டன் கண்டுபிடிச்சது. அந்த ஆள் படுத்து தூங்கியிருந்தான் மரத்து கீழே, ஆப்பிள் மரத்து கீழே விழுந்தது. ஏன் இது கீழே விழுந்தது, வேற எங்கன்னா போக வேண்டியது தானே அப்படின்னு நினைச்ச போது கிராவிட்டி அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் கிராவிட்டி இருக்குதுன்னு சொன்னோம். சூரியனோட கிராவிட்டியில நாம சுத்தி வர்றோம்னு சொன்னோம். 8 கோளும் கிராவிட்டியில வருதுன்னு சொன்னோம். அது உலகத்தை மாத்தி போட்டுச்சு. அதுக்கப்புறம் 3வது ஆப்பிள் ஆலன் டியூரிங் அப்படின்னு ஒரு ஆளு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிச்ச மனுஷன், ஃபாதர் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆலன் டியூரிங்னு பேரு. அந்த ஆளு ஆப்பிள்ல விஷத்தை தடவி வச்சிருந்தானுங்க. அதை சாப்பிட்டு அந்த ஆளு செத்து போனான். அது கடைசியா அந்த ஆளு பக்கத்துல இருந்தது ஆப்பிளை கடிச்சிட்டு வச்சிருந்த ஆப்பிள். அதுல அந்த ஆள் சைனைட்ல செத்து போனாரு 41 வயசுல. அந்த ஆள் உயிரோட 20 வருஷம் இருந்திருந்தா இன்னைக்கு பேசுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் 60-80 வருஷத்துக்கு முன்னாலேயே உருவாகி இருக்கும். 1954ல அந்த ஆள் செத்து போனாரு. அவர் 1974 வரைக்கும் இருந்திருந்தாருன்னா உலகம் பூரா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 1974லயே போயிருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னால உலகத்துக்கு செயற்கை நுண்ணறிவு கிடைச்சிருக்கும். அது கடைசியில அது இருந்துருது. அதனால ஒரு கதை சொல்லுவாங்க, இது ஃபேக்டா இல்லையான்னு தெரியாது. அந்த ஆப்பிள்ல இருந்து டிசைனை எடுத்து தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் அப்படின்னு ஆபீஸை உருவாக்குனார், லோகோ உருவாக்குனாருன்னு சொல்லுவாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாருங்கிறதுனால 4வது ஆப்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸ் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஆப்பிள்ல இருந்து உருவானது அப்படின்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னால், இப்ப ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒண்ணு கிரியேட் ஆகுது. ஒரு பர்டிகுலர் கனி நார்மலா நம்ம சாப்பிடுறோம்,
கிலோ 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு கணக்கு இல்லாமல் இதை தாண்டி இதெல்லாம் உலகத்தை மாற்றுகிற போது ஒரு சாதாரண எம்டி நத்திங் ஒரு ஒரு சின்ன ஆப்பிள் பழம் உலகத்துல இவ்வளவு மாறுதல்களை உருவாக்க முடியுமா? இந்தந்த மாதிரி எல்லாம் உருவாக்க முடியுமா? அப்படின்னா நத்திங்ல இருந்து எவ்ரிதிங் எவால்வ் ஆகும். நத்திங்ல இருந்து எதை வேண்டுமானாலும் உருவாக்கலாம். அந்த ஸ்பேஸ் கிடைச்சதுன்னா, ஒரு வெள்ளைத்தாள் கிடைச்சதுன்னா, இந்த வெள்ளைத்தாளை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். இல்ல அழகான ஒரு ஃபார்முலாவை எழுதி வச்சோம்னா அதன் மூலமா ஒரு சில காரியங்கள் பண்ண முடியும். அழகா அதை படம் கூட ஆக்கலாம் சொல்றது ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டிடியூடு வந்ததுனால நாம பார்க்குற பார்வையில எல்லாத்துலயும் ஒரு மாறுபாடு ஒன்று வந்துருது. இன்கேஸ் நான் உங்களை வந்து ரொம்ப மோசமா தகாத சொற்களால் நான் உங்களை திட்டி விடுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? சும்மா ஒன்று சொல்லுங்க. ஹவு டு யூ ரியாக்ட் ஆர் ஹவு டு யூ ரெஸ்பாண்ட் ஆர் ஹவு டு யூ ஃபீல்? என்கிட்ட சொல்றீங்க சொல்லல, ஹவு டு யூ ஃபீல்? ஒண்ணு சம்டைம்ஸ் கோவமா உங்க மேல கோவம் வரலாம். ம். சம்டைம்ஸ் வந்து நம்ம செஞ்சது தப்பு தானே, அதனாலதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கலாம். சரி, ரைட், வெரி குட். ரெண்டும் சரியான ஆன்சர். இப்ப நான் உங்களுக்கு மேல வேற கோவம் வருது, அதிகமா கோவம் உங்களுக்கு உங்க மேல அதிகமா எனக்கு கோவம் வரும். அது ஸ்ட்ராங்லி என்னுடைய ஆங்கர் காண்பிப்பேன். அவரு என்ன சிவகுமார் நல்ல வார்த்தைகளை சிவகுமார் சொல்றாரு. நீ ஒரு அடி அடிச்சா 10 அடி அடிப்பேன்னு சொல்ல வந்தாரு. அது அது அவர் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. நல்ல மனுஷன் அவரு. சரியா மன்னிச்சிடலாம் அவரை. ரைட். இப்ப இன்கேஸ் நான் வந்து சிங் வாங் கியூங் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கேவலமான மோசமான படுமோசமான கெட்ட வார்த்தை சைனீஸ் லாங்குவேஜ் மேண்ட்ரின். என்ன கிங் வாங் கியூங் சொல்லிட்டேன் நானு. இப்போ உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? இதுவும் மோசமான வார்த்தை தான். கோவம் வரும். ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு தான் மேண்ட்ரின் தெரியாது. ஒண்ணும் கிடையாது. நமக்கு தெரியாது அவர் என்ன சொன்னாரு, நமக்கு தெரியாது. அதான் கிட்ட வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்களே இப்ப, அதனால நான் சொல்லல. புரியல இல்ல சார், என்ன சொன்னீங்கன்னு புரியல, அதனால எங்களுக்கு கோவம் வராது. நான் லதா டீச்சர் கிங் வாங் கியூங் அப்படின்னு சொல்லிட்டேன். ரொம்ப மோசமான வார்த்தை இது. இப்போ உங்க யாரோ ரியாக்ஷன்? உளறிட்டு போறாங்கன்னு நினைச்சுக்க வேண்டியதான். புரியாத வரைக்கும் கோவம் வராது. புரியாத கோவம் வரைக்கும் வராது. அப்ப உங்க நாலேஜ் ஏதோ சம்திங் உங்களை கோவத்தை உண்டாக்குது. நான் சொன்னது உங்களை கோவப்படுத்தவே இல்ல. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சா, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா உங்க நாலேஜ் உங்களை கோவப்படுத்துது. உங்களுக்கு சைனீஸ் தெரியலன்னா நான் அதே தான் சொன்னேன். அதுல சொன்ன என்ன, இதுல சொன்ன என்ன, முட்டாளன்னு சொன்ன என்ன, இடியட்னு சொன்ன என்ன, எல்லாம் ஒண்ணு தானே. நான் இங்கிலீஷ்ல சொன்னேன். அப்ப உங்க நாலேஜ் தான் உங்களுக்கு கோவத்தை உருவாக்குது. நான் சொல்றது உங்களுக்கு கோவத்தை உருவாக்கல. பாடி லாங்குவேஜ் அசல் கோவம். உங்க பாடி லாங்குவேஜ் நீங்க எக்ஸ்ட்ரா நான் கொண்டாந்து ஒரு ஃபிட்டிங் எல்லாம் சேர்க்க கூடாது. இப்போதைக்கு உங்க நாலேஜ் உங்களை கோவப்படுத்துது. நாலேஜ் இல்ல, சைனீஸ் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு கோவமே கிடையாது. நத்திங்ல இருந்து வந்தா கோவம் கிடையாது. தமிழ் இங்கிலீஷ்ல இருந்து வந்தா கோவம் வரும். சைனீஸ்ல இருந்து வந்தா கோவம் வரும். சரியா? சரி வாங்க. ரைட். அப்போ ஈரமான வர்ணம் தொடாதே, வெட்டு பெயிண்ட் டோன்ட் டச். நீங்க போற வழியில எழுதி இருக்குது மைதானத்துல, கிரவுண்ட்ல, ரோட்ல. நீங்க என்ன செய்வீங்க? அந்த பக்கம் போக மாட்டோம். அத முதல்ல தொட்டு fight பார்ப்பேன். பண்ணிட்டு போவோம். முதல்ல தொடாதுன்னா தொட்டு பார்ப்பேன் நான். நீங்க இல்ல, லதா டீச்சர் போய் சொல்றாங்க. ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் தொட்டுதான். இல்ல, எல்லாரும் அப்படி செய்வாங்கன்னு கிடையாது சார். இப்ப அத பத்தி இப்ப பெயிண்ட் நீங்க சொன்னீங்க. ஏதோ பெயிண்ட் நம்ம டச் பண்ணோம்னா அது நம்ம கையெல்லாம் ஸ்பாயில் ஆகும், ஏன்டா கிடையாது. ரொம்ப அப்படின்னு நினைச்சு தொடாம போறோம். வரேன். இத பத்தி 100 தெரியாதவங்க இடத்துல curiosity டீச்சர் 100 இடத்துல செக்அப் பண்ணி பார்த்துட்டாங்க. யாராவது இருக்கிறானான்னு பாக்குறான். யாரும் இல்லைன்னா முதல்ல போய் தொட்டு 100க்கு 100 பேரும் தொட்டுதான் பாக்குறான். ஈரமான வர்ணம் நிஜமாவே ஈரமா? இது வந்து லேடிஸ் டாய்லெட்லயும் வைப்பாங்க, மென்ஸ் டாய்லெட்லயும் வைப்பாங்க. என்ன அதை நீங்க தொட்டிங்கன்னா வெளியில ரைட் ஏரியும், வெளியில மக்கள் எல்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க. ஒருத்தரா உள்ள போறாங்க, வெட்டு பெயிண்ட் டோன்ட் டச்னு எழுதி வச்சுக்குது. மொத்த பேரும் தொடும். யாரும் இல்லைல்ல, தொட்டு பார்க்கலாம் வா அப்படின்னு தொட்டு பார்ப்பாங்க. நீங்க எப்பவுமே நத்திங்கா இருக்க விடுறதே கிடையாது. நீங்க உங்களுக்கு என்னமா தெரிஞ்சே ஆகணும், அதை சம்திங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உங்க உள்ளுக்குள்ள இருந்து ஒண்ணு சொல்லுது.
அது சொல்லிச்சு நத்திங் தொடாதேன்னு சொல்லிச்சு. விட்டுட்டு போக வேண்டியது தானே. எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை முடிச்சு போக வேண்டியது தானே. இது எதுக்கு தொடுறது? உலகம் பூரா 1 2 கிடையாது, நூற்றுக்கணக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. எல்லாத்துலேயும் ஸ்டாட்டிஸ்டிக்கலா வி கம் டு நோ நோபடி கோஸ். அதை பார்த்துட்டு சரி அப்படின்னு விட்டுட்டு போறவங்களே கிடையாது. சிவகுமார் சொன்னது ரொம்ப கரெக்ட். சரியா? அதுக்கப்புறம் உள்ள வந்தோம்னால் ஏற்கனவே சொல்லிருக்கீங்க சார் இது. சரி ரைட். திரும்ப எம்டினஸ் நம்ம என்ன எப்படி கிரியேட் பண்றோம்? நத்திங்க. இப்ப வீட்டுல ஒரு பிரெக்னென்ட் லேடி இருக்கிறாங்க, 9 மாசம் வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்க, பிரசவ வலி வந்துருச்சு. உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுல இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்கிற 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கேள்வி புரியல. பிரசவத்திற்காக, குழந்தை பெறுவதற்காக மகப்பேறு மருத்துவமனைக்கு அந்த பெண் போய்விட்டாள். வீட்டுல இப்ப கணவனும் மத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க உடனே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? சார் 2 விதம் சார். அந்த பெண்ணை பற்றி எத்தனாவது நினைச்சிட்டு குழந்தைங்கிறது இருப்பாங்க. சொல்லுங்க. அவங்கள பற்றி ஃபர்ஸ்ட் குழந்தைன்னா அந்த அவங்கள பத்தி சின்சியாரிட்டி, நினைச்சிட்டு அந்த ஆன்சைட்டி எல்லாமே அதிகமா இருக்கும். அது அப்ப ஃபீலிங், அவங்களும் ஆக்ஷன் வருத்தப்பட்டு ஆக்ஷன் ஆக்ஷன். உடனே போன் பண்ணி சொல்லுங்க சார். ஆனா பெண்ணாண்டு பாதிக்க துவங்கிடுவாங்க. எல்லாரும் ஆனா phone பண்ணி பெண்ணா சொல்லுங்க. பிறக்க போகுது. எல்லாரும் போன் பண்ணி வாய் சொல்லுங்க. வார்த்தை. சரி, வேற மாதிரி அது சொல்றேன். எப்போ ஒரு பெண்ணு குழந்தை பெறுவதற்காக போறாளோ, வீட்டுல இருக்கிற மத்தவங்க குழந்தையோட திரும்பி வர போறா, மரியாதையா வீட்டை கிளீன் பண்ணணும். குழந்தைக்கு இடத்த கிரியேட் பண்ணு. எங்க தொட்டில் வைக்கிறது, எங்க காத்து வரும், எங்க ஜன்னல் இருக்கும், எங்க குப்பையெல்லாம் இருக்கக்கூடாதோ அவ்வளோத்தையும் எடுத்து இன்னொரு ரூம்ல போட்டு இந்த குழந்தைக்காக ஒரு ஏரியாவை கிரியேட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அது நத்திங். நீங்க ஏராளம் ப்ராடக்ட் அங்க வச்சிருந்தீங்க, குப்பை வச்சிருந்தீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, குழந்தை வர்றதுக்காக குழந்தைக்கு ஏத்த மாதிரி ஒரு நத்திங் ஸ்பேஸை கிரியேட் பண்றீங்க. யூ ஆர் கிரியேட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். முதல் குழந்தைன்னு சொன்னாங்கல்ல, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் கிரியேட்டிங் எ ஸ்பேஸ் ஃபார் அ நியூ பார்ன் பேபி டு கம் இன். இம்மீடியட்டா மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, ஐயோ குழந்தை வரப்போது, இப்படியாடா வீட்டை வச்சிருப்ப, கிளீன் பண்ணி இதை எடுத்து அங்க போடு, இங்க இது ஏன் இங்க இருக்குது? அது அங்கதான் 5 வருஷமா இருந்தது. ஆனா இப்ப அந்த கேள்வியை நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அப்ப ஒரு புதுசா ஒரு குழந்தை வருது, ஒரு உயிரினம் வருது, நம்ம வீட்டுக்குள்ள வருதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்றோம். இது வரைக்கும் அதை நினைச்சு பார்க்கலன்னு சொல்ல வர்றேன் நான். போகி அப்படின்னா என்ன? பல நேரங்கள்ல ரொம்ப ஈஸியா மக்கள் சொல்ற பதிலு, தேவையில்லாத பொருள் எல்லாம் ரோட்ல கொண்டாந்து போட்டு கொளுத்துரு. ஏன் கொளுத்தணும்? மறுநாள் என்ன பண்ண போறீங்க? மறுநாள் அறுவடை பண்ணி என்ன நெல்லெல்லாம் கொண்டாந்து ஒரு கார்டேஜ் பீரோ மாதிரி ஒன்று இருக்கும், கீழே ஒரு ஓப்பனிங் இருக்கும், மேல ஒரு ஓப்பனிங் இருக்கும். மேல் வழியா எல்லாத்தையும் போடுறது அரிசி குதிர்னு பேரு, நெற்குதிர். அதுல கொண்டாந்து போடணும். அப்ப நெல்லை கொண்டாந்து போடணும்னா அந்த நெல்லு 1 வருஷம் கெட்டு போகாம ஒழுங்கா இருக்கணும். அது கெட்டு போகாம 1 வருஷம் ஒழுங்கா இருக்கணும்னா அந்த நெற்குதிருக்கு பக்கத்துல எதுவுமே குப்பை மற்ற சமாச்சாரம் இருக்கக்கூடாது. நெல் இல்லாத எல்லாமுமே தேவையில்லாத செய்தின்னு அர்த்தம். அதுக்கு என்ன பண்ணணும்னா வீட்டுல எல்லாத்தையும் தேவையில்லையே நம்ம சொல்லி எது முடிவு பண்ணி அதை இந்த ரூம்ல அந்த ரூம்ல மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருக்காது, ரோட்ல கொண்டாந்து வச்சு மொத்தமா கொளுத்திரு போட்டோம். அதுக்கு பேரு போகி. போகி ஏன் முந்தின நாள் கொண்டாடுறான்? நாளைக்கு நெல் வரப்போது, இன்னைக்கு வீட்டை கிளீன் பண்றா, கொளுத்திடுறா அப்படின்னு சொல்றான். அகெயின் இது அனதர் ஃபார்ம் ஆஃப் நத்திங். நத்திங்ல இருந்து ஆரம்பிச்சாதான் நமக்கு நல்லது. குழந்தை வர்றப்போ நத்திங்ல இருந்து ஆரம்பிச்சா நல்லது. டீச்சர் புதுசா வந்தா நத்திங்ல இருந்து ஆரம்பிச்சா நல்லது. இதெல்லாம் நத்திங்கோட ஃபேவரட் பாயிண்ட்ஸ். புரியுதா? அதுக்கப்புறமா இப்ப நத்திங்ல இருந்து கொஞ்சம் வேற இன்னொரு டாபிக் வெளியில போய் உள்ள வர்றேன். சரியா? இப்ப குழந்தைகள் பிறக்கிற போது ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சொல்றாரு, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, எந்த நாடும் கிடையாது, எந்த நேஷனாலிட்டியும் கிடையாது. குழந்தை நத்திங்காக பிறக்கிறது. நத்திங்கா பிறக்கிற குழந்தைக்கு நாம தான் கடவுள்னு ஒண்ணு கற்பித்து, ஜாதின்னு ஒண்ணு கற்பித்து, மதம் அப்படின்னு ஒண்ணு கற்பித்து, நீ இதனால இப்படி, இப்ப இதனால இப்படின்னு சரி பரவாயில்ல, நீ ஏதோ ஜாதியை சொல்லிட்டு போ,
ஆனா இது ஒசந்தது, இது கீழே, இது இடைப்பட்டது, அது வந்து கற்பிக்கப்படுகிறது. அந்த கற்பிக்கப்படுகிறதுனால தான் இவ்வளவு உலகத்துல பிரச்சனை, இல்ல இந்தியால பிரச்சனை. ஜாதிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் பிரச்சனை, 199 நாட்டிலையும் மதம்ங்கிறது பிரச்சனை, மற்றது கடவுள் மற்றதெல்லாம் பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் அடிப்படை சோர்ஸ் வந்து குழந்தை நத்திங்கா பிறக்குதுன்னு சொல்றாரு டாக்கின்ஸ். எதுக்கும் மதம் தெரியாது, எதுக்கும் ஜாதி தெரியாது. பல நேரங்கள் இங்க சொல்லியிருப்பேன், இன்றைக்கு பிறந்த 20 குழந்தைய கொண்டாந்து இங்க படுக்க வச்சு உங்க முன்னாலேயோ இல்ல ஆன்லைன்ல போட்டோவோ வீடியோவோ காமிச்சு இது எந்த மதம் எந்த ஜாதி அப்படின்னு யாரையாவது சொல்ல சொன்னா, எந்த நாடுன்னு யாரையாவது சொல்ல சொன்னா அதுக்கு ஒரு சயின்டிபிக் பேசிஸ் இருக்கணும் இல்லையா? இப்ப எண்ணெய்னா 1 லிட்டர் சொல்றோம், இல்ல வெயிட்னா 1 கிலோன்னு சொல்றோம், டிஸ்டன்ஸ்னா 1 மைல் கிலோமீட்டர்னு சொல்றோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு அளவை ஒண்ணு இருக்கணும். அந்த அளவையின் மூலமா எல்லா எண்ணெயும் அளந்துடலாம், எல்லா லிக்விடையும் அளந்துடலாம், எல்லா பொருள்களையும் வெயிட் போட்டுடலாம், எல்லா டிஸ்டன்ஸையும் அளந்து பார்த்துடலாம். அது போல இந்த குழந்தைய, இந்த ஜாதி குழந்தை, இந்த மதத்து குழந்தை, இந்த நாட்டு குழந்தை, ஆண் குழந்தை, பெண் குழந்தை ஒண்ணு கூட கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சயின்டிபிக் பேசிஸ் கூட கிடையாது. குழந்தை நத்திங்கா பிறக்குது. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இப்ப சைனீஸ் குழந்தைங்கன்னா கண்ணு ஒரு மாதிரி குட்டியா இருக்கும், அதை வச்சு சைனீஸ் குழந்தைன்னு சொல்லலாம். இட் மே நாட் பி ட்ரூ ஆல்வேஸ். கொரியன்ஸ், சைனீஸ், சில கண்ட்ரி பீப்புள் ஒரு மாதிரி இருப்பாங்க. யூஎஸ், யூகே எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல கேள்வி, complexion பிரமாதமான ஆன்சர். ஐ அக்ரி வித் யூ. இது சைனாவா, மங்கோலியாவா, சவுத் கொரியாவா, நார்த் கொரியாவா, ஜப்பானான்னு சொல்லுங்க. ஏன் இந்தியாவா கூட இருக்கலாம், கொஞ்சம் இந்தியாவிலேயும் differentiate அப்படி பண்ணணும். இருக்கிறாங்க. இந்தியன் கிடையாது, யூஎஸ் கிடையாது, அப்படி சொல்லணும். எப்படியாவது ஒரு கோளாறு ஒண்ணு உருவாக்கியே ஆகணும், இல்ல உங்களுக்கு ஒரு லேபிள் வச்சு ஆகணும். நான் கரெக்டா 1 லிட்டர் தான் 1 லிட்டர், 3/4 லிட்டர் தான் 3/4 லிட்டரு, 900 தான் 900. நீங்க வந்து கரெக்டா சொல்லணும். இது மங்கோலியான்னு சொல்லுங்க, சவுத் கொரியான்னு சொல்லுங்க, நார்த் கொரியா சொல்லுங்க, ஜப்பான் சொல்லுங்க. சைனாக்காரன் பூரா இப்படி எல்லாம் சைனாக்காரனா? தெளிவா ஒரு சயின்டிபிக் பேசிஸ் ஒண்ணு சொல்லுங்க. அது வேத விற்பனர்கள், அர்ச்சகர், குருக்களே, தீட்சித்து யார வேணா கூட்டியாங்க, நோபல் அவார்டு வின்னரை கூட்டுவாங்க, மத தலைவரை கூட்டுவாங்க, பேராசிரியர்களை கூட்டுவாங்க, யார வேணா கூட்டுவாங்க. சயின்டிபிக்கா இதுதான் அளவுகோல். இந்த அளவுகோலின் அடிப்படையில இது இந்த குழந்தை, இது ஆண் குழந்தை, இது பெண் குழந்தை, இது மங்கோலியா, இது சைனா, இது முஸ்லிம், இது கிறிஸ்டியனு, இது இந்து, இது பிராமின், இது செட்டியார், இது கவுண்டரு, இது வெள்ளாளர், இது வன்னியரு. ஏதாவது ஒரு சயின்டிபிக் பேசிஸ் இருந்தா சொல்லுங்க. அப்படி சொல்ல ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லி முடியாது. இப்ப படிக்கிறாங்க இல்லையா? ஆந்த்ரோபாலஜின்னு. ஆந்த்ரோபாலஜி படிச்சாலும் ஒரு மாதிரியா ரேஸ் தான் உங்களால சொல்ல முடியும். நான் கேட்குற மாதிரி ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு இந்த நாமன் கிளேச்சர் கொடுக்க முடியாது. உங்களை ரேஸை வச்சு இது பூரா நான் இந்த காக்கேஷியன் ரேஸ், இல்ல ஒயிட் ரேஸ், இல்ல பிளாக் ரேஸ் அந்த மாதிரி கணக்கெல்லாம் சொல்ல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாதியும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மதமும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடவுளும் கற்பிக்கப்பட்டவைன்னு சொல்றேன். நான் சயின்ஸ் இல்லைன்னு சொல்றேன். ஆதாரமே இல்லாமல், அடித்தளமே இல்லாமல் உங்களுக்கு கற்பிக்கப்பட்டவை. ஒண்ணு, இது மட்டுமே பிரச்சனை இல்ல, இதன் மூலமாக ஏற்றத்தாழ்வுகள் உருவாகுது இல்ல. இது பச்சை, இது நீலம், இது பிரவுனு, இது ரெட்டு, இது ஆரஞ்சு, இது பிங்க்னா பிரச்சனையே இல்ல. பிங்க் ஆரஞ்சை விட பெட்டர், ஆரஞ்சு கிரீனை விட பெட்டர், கிரீன் ப்ளூவை விட பெட்டர். அந்த இடம் ப்ராப்ளம். வர்ணாசிரம தர்மம் சொன்னாலும், சனாதன தர்மம் சொன்னாலும், பிறப்பின் அடிப்படையில யாரை பிரிச்சாலும், அது வெள்ளைக்காரன் கருப்பன் பிரிச்சாலும் தப்புங்கிறேன். அது காக்கேஷியன் ரேஸ், இந்த ரேஸ்ன்னு பிரிச்சாலும் தப்புங்கிறேன். மதம் சொன்னாலும், ஜாதின்னு சொன்னாலும் தப்புங்கிறேன். ஏன்னா நத்திங்ல இருந்து வந்தோம் சொல்றேன். மொத்த பேரும் குரங்குல இருந்து வந்தோம். உங்க பிளட் குரூப் என்ன? பி பாசிட்டிவ், ஏ பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏ நெகட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏபி நெகட்டிவ், பாசிட்டிவ் தானே சொல்ல போறீங்க. ஏஆ இருக்கும், இல்ல பிஆ இருக்கும், இல்ல ஓஆ இருக்கும், இல்ல ஏபிஆ இருக்கும். இல்லைன்னா 4லயும் பாசிட்டிவ் இருக்கும், இல்ல 4ல இருந்து 8 வெரைட்டி தானே மொத்தமே. சரியா? அந்த குழந்தைக்கு தான் ஏழையோ பணக்காரன்னு கூட தெரியாது. ஆமாம், தெரியாது. அது அடுத்தது ஃபைனான்ஸ். இப்போ இந்த 8 இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் சொன்னா ஏபி பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒழுங்கான நேமன் கிளச்சர் வந்து பிஆர்ஹெச் பாசிட்டிவ், ஏஆர்ஹெச் பாசிட்டிவ், ஏபிஆர்ஹெச் பாசிட்டிவ். ஆர்ஹெச்னு ஒரு வேர்டு இருக்குது கூட, ஒரு லெட்டர் 2 இருக்குது, பெரிய ஆறு சின்ன எச். அதுக்கு மீனிங் என்னன்னா RHESUSன்னு ஒரு மங்கி வெரைட்டி. அது ஏஆர்ஹெச் பாசிட்டிவ்னா அந்த ஏ ரீசஸ் மங்கியோட பிளட்டும் உங்க குரூப்பும் 98.5% ஒரே மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். யுவர் டிஎன்ஏ அக்ரீஸ் வித் தி RH ரீசஸ் மங்கியோட டிஎன்ஏவோட உங்க இது அக்ரி ஆகுது. அதனால இதுக்கு பேரு ஏஆர்ஹெச் பாசிட்டிவ். ஆர்ஹெச்க்கு மீனிங் வந்து RHESUS மங்கி.
மங்கியோட நீங்க ஒத்து போனா உங்களுக்கு பிளட் பாசிட்டிவ். சரிதான், உங்க ஏ பாசிட்டிவ்க்கு நான் பி பாசிட்டிவ் கொடுத்தா என்ன ஆவீங்க நீங்க? உங்களுக்கு அடிபட்டுச்சு, நீங்க மயக்கம் போட்டீங்க, நான் மல்லர் கொடுக்குறேன், உங்களுக்கு ஏ பாசிட்டிவ் வந்து பி பாசிட்டிவ், என்ன ஆகும் உங்களுக்கு? செத்தே போயிரும். செத்து போடுவீங்க. செத்து போவீர்கள். மற்ற அதுல ஓ டோனர்னு ஒண்ணு இருக்குது, ஓ ரெசிபியன்ட்ன்ற மாதிரி ஒண்ணு இருக்குது. அதை தாண்டி மத்தது என்ன பண்ணீங்கன்னாலும் செத்து போயிடுவீங்க. குரங்குல இருந்து வர்றது உங்களுக்கு அக்ரி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். அதன் மூலமா தான் உங்களை உயிரோட வச்சுக்கிறோம். அதன் மூலமா தான் இந்த குரங்கு பிளட்டும் உங்க குரங்கு பிளட்டும் கரெக்டா இருக்குதுன்றதுனால நாங்க இன்னொரு குரங்கு பிளட்டை உங்களுக்கு ஏத்தி காப்பாத்துறோம். இதுல எங்க ஜாதி வந்தது? குரங்கு தானே வந்தது. மாத்தி கொடுத்தா செத்துருவீங்களே. நாங்க குரங்க வச்சுதானே உங்களை ஐடென்டிஃபை பண்றோம். நான் சொல்றதெல்லாம் சயின்ஸ். படிச்சுட்டு இன்டர்நெட்ல படிச்சு நாளைக்கு அந்த கேள்வி கிழங்கு குரூப்ல குரங்க வச்சு பிளட் ஐடென்டிஃபை பண்ணி மாத்தி கொடுத்துட்டு அப்புறம் ஹையர் பிளட்டுக்கு செட்டியார் பிளட் கொடுத்தோம், செட்டியார் பிளட்டுக்கு கவுண்டர் பிளட் கொடுத்தோன்னு. எவ்வளவுதான் நீங்க டீப்பா உங்க ஒய்ஃபை லவ் பண்ணாலும் உங்க ஒய்ஃப் ஏ பாசிட்டிவ் நீங்க பி பாசிட்டிவ்னா உங்க ஒய்ஃப் பிளட்டை உங்களால வாங்க முடியாது, உங்க பிளட்டை உங்க ஒய்ஃப் வாங்க முடியாது. நீங்க 2 புள்ள பெத்தீங்க, 2 புள்ளையும் ஒய்ஃபோட பிளட்டா இருந்தா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பிளட் கொடுக்க முடியாது. சொல்லு புரியுதா? என் ஒய்ஃப் ஏ பாசிட்டிவ், நான் அந்த பி பாசிட்டிவ். குழந்தைக்கும் தாய்க்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரீசன்ஸா இருந்தாலுமே ஜாண்டிஸ் வரும். அது ஆமா நான் மறந்துட்டேன். ஆமா அது ஆமா. பிரச்சனை வரும். அப்போ மனுஷன்ல நத்திங். நீங்க குரங்குல இருந்து வர்றீங்கன்னு நான் சொல்லணும் உட்காந்துக்கிறேன். நீங்க இங்க மனுஷனை பிடிச்சி கிளாஸிஃபை பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்னு கேட்கிறேன் நான். இல்ல இது இந்த ஆளு, இது அந்த ஆளுன்னு. இப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, யூ பிலாங் டு திஸ் காஸ்ட் இஸ் பீங் கிரியேட்டட் பை யூ அண்ட் தென் யூ சே யூ ஆர் சுப்பீரியர் ஆர் யூஆர் இன்டர்மீடியட் ஆர் யூ பிலாங் டு த லோயர் மோஸ்ட் காஸ்ட், அன்டச்சபிள். இன்னமும் இது ஓடிட்டு இருக்குது. இன்னைய தேதிக்கு ஓடிடுது. நம்ம திரௌபதி முர்மு அப்படிங்கிறவங்க, அவங்க எஸ்சி எஸ்டியோ பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்களோ இல்ல பேக்வர்டோ எனக்கு தெரியாது, அவங்கள ராஷ்டிரபதி பவனை திறக்கிறதுக்கு முதல் குடிமகன் பேர் அவளுக்கு. Draupadi Murmu is the first citizen of India. She was not invited. Ram Temple was opened, declared open. She was not invited. It is playing a role still today even to the first citizen of India because you always come from a negative opinion, attitude, taught, learned opinion சொல்ல வர்றேன். அதனால பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றேன். நீங்க நாட்டின் முதல் குடிமகனா வந்தா கூட உங்களுக்கு மரியாதை இருக்காது, உங்களை சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா கற்பிக்கப்பட்டவையிலிருந்து நாம் வருகிறோம், நத்திங்ல இருந்து வரல. மனுஷன் என்னைக்கு வர போறீங்க? குரங்குல இருந்து பிளட் வாங்கிக்க தெரியுதுன்னா அப்புறம் மனுஷன் எப்படி மாத்த தெரியும்னு கேட்கிறேன் நான். அடிப்படை எதற்காக நீங்க உங்களுடைய ரிலிஜனை, உங்க மதத்தை மத்தவங்களுக்கு காட்டணும்? ஏன் விபூதி போடணும்? ஏன் நாமம் போடணும்? யூ நாமம் போடணும், ஒய் நாமம் போடணும், சிங்கிள் நாமம் போடணும், மூக்கு வரைக்கும் நாமம் போடணும், குங்குமம் போடணும், சந்தனம் போடணும், டர்பன் கட்டணும், குல்லா போடணும், சிலுவை வச்சுக்கணும், மோதிரம் மாத்தணும். மோதிரம் இல்ல இந்த விரல்ல போட்டிருந்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மோதிரத்தை கழட்டினா அங்க வெள்ளையா இடம் இருந்ததுன்னா இப்பதான் டைவர்ஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு அர்த்தம். காலில் மெட்டி போட்டிருந்தா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கொலுசு போட்டிருந்தா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தாலி போட்டிருந்தா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பொட்டு இல்லைன்னா, பூ வைக்கலைன்னா, வெள்ளை புடவை கட்டியிருந்தா, அது மொட்டையே அடிச்சிருந்தா, அவ பிளவுஸே போடாம இருந்தா அவ வந்து புருஷனை இழந்து விட்டா அவ கைம்பண்ணு அர்த்தம். எதுக்காக இந்த கிளாசிபிகேஷன் கேட்கிறேன் நான்? ஆம்பளை பொம்பளை அவ்வளவுதான் போயா. அதுக்கு மேல வேற என்ன வேண்டி இருக்கு உங்களுக்கு? ஆம்பளை ட்ரெஸ் போட்டுக்கிறான், பொம்பளை ட்ரெஸ் போட்டுக்கிறான், பொம்பளை ஆம்பளை ட்ரெஸ் போட்டு நல்லா ஆபீஸுக்கு போறான் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு. எதுக்கு உங்களுக்கு இந்த கிளாசிபிகேஷன்? ஒய் ஆர் யூ நாட் கமிங் ஃப்ரம் நத்திங்? ஒய் ஆர் யூ கிரியேட்டிங் ஆல் தீஸ் திங்ஸ்? நான் சிலுவையை மாட்டிக்கிட்டோ, குல்லாவை மாட்டிக்கிட்டோ, டர்பனை மாட்டிக்கணும், விபூதியோ நாமம் போட்டுக்கிட்டு மற்றவனுக்கு போற வர்றவனுக்கெல்லாம் நான் நீ இல்ல, நான் உன்னை விட பெரிய ஆளு, நீ தள்ளி நில்லுன்னு எதுக்காக சொல்லணும்? ரோட்ல போற அவ்வளவு பேருக்கும், பஸ்ல போற அவ்வளவு பேருக்கும், ட்ரெயின்ல போற அவ்வளவு பேருக்கும், ஆபீஸ்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கும், மார்க்கெட்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் நான் டெக்ளேர் பண்ணணும், நான் நீ இல்ல, நான் வேற, நான் பெரிய கொம்பு. ஏன் மனுஷனா இருந்தா பத்தாதா? ஹியூமன் பீயிங்கா இருந்தா பத்தாதா? ஆம்பளை பொம்பளையா இருந்தா பத்தாதா? ஏன் நத்திங்ல இருந்து வரமாட்டேன்றீங்க? எதுக்காக இது பரசாட்டு டமாரம் அடிச்சு நான் இன்னாருன்னு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? பர்தா போடுறதும் இதேதான், புர்கா போடுறதும் இதேதான். எல்லாமும் எதுக்குன்னு கேட்கிறேன் நான். யாராவது உங்களை வந்து கேட்டாங்களா நீங்க எந்த ஜாதி எந்த மதம்னு கேட்டாங்களா? கேட்காதவனுக்கு எல்லாம் எனக்கு இப்ப டெக்ளேர் பண்றீங்க?
ட்ரெயின்ல ஏறுறீங்கன்னா அவன் கேட்பான், டிக்கெட் கொடுக்குறவன் எங்க போறேன்னு கேட்பான். ஆமா மாம்பழம் போறேன், சென்ட்ரலுக்கு போறேன்னு சொன்னா நியாயம். கேட்கறவங்க கிட்ட வேணா சொல்லிட்டு போங்க, நான் இன்னாரு, இந்த ஜாதி, இந்த மதம். எதுக்கு ரோட்ல போறவனுக்கு எல்லாம் டிக்ளேர் பண்ணணும்னு கேட்கிறேன். வாட் இஸ் த நீட், வாட் இஸ் த நெசசிட்டி, வாட் மேக்ஸ் யூ டூ தட், விச் காம்ப்ளெக்ஸ் இஸ் மேக்கிங் யூ டூ தட், which superiority complex or which inferiority complex or which distinguishing factors make you do that ன்னு கேட்கிறேன் நான். Why do you have to do it? Why are you moving away from people, from the way you were born, you were designed, you were created by nature? You created all these things. பேட்ரியாட்டிசம்னா என்னன்னு கேட்டேன். இந்தியாவில் நான் தேசபக்தின்னா என்னான்னு. இந்தியாவை நேசிப்பது தேசபக்தியே கிடையாது. பாகிஸ்தானை எவ்வளவு எதிர்க்கிறீர்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு தேசபக்தி இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க இந்துன்னு எப்படி தெரியும்னா, மற்ற ரிலிஜன்லாம் எவ்வளவு திட்டுறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க டீப்பா இந்து மதத்தை லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க எந்த மதமா இருந்தாலும் சரி. நத்திங்ல இருந்து வந்தா ரிலிஜன் எங்க இருந்து வந்துச்சு? இருந்தா இருந்தும் போது வீட்டோட கடவுள் இருந்துட்டு போது, வீட்டோட என் ரிலிஜன் இருந்தும் போது, என் ஜாதி இருந்தும் போது, ரோடுக்கு ஏன் கொண்டாடுவானே, நாட்டுக்கு ஏன் கொண்டாடுவானே? இது எதுக்காக நான் பாகிஸ்தானை வெறுக்கணும்? பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கிரிக்கெட் மேட்ச் போட்டானுங்கன்னா அவனுக்கு வெறி பிடிச்சி போய் அலையறான் கோடிக்கணக்கான மக்கள். 1-2 கிடையாது. ஈவன் டுடே. ஏன்னா உனக்கு இந்தியான்னு பேர் வச்சுட்டாங்க, அவனுக்கு பாகிஸ்தான் பேர் வச்சுட்டாங்க. பல இடங்களை சொல்லியிருப்பேன். மன்மோகன் சிங் நம்ம பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு, அவரு பாகிஸ்தான்ல தான் பிறந்தாரு. எல்கே அத்வானி எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு, அவரும் பாகிஸ்தான்ல தான் பிறந்தாரு. பர்வேஸ் முஷாரப்னு பாகிஸ்தான்ல தலைவராக இருந்தாரு, அதிபராக இருந்தாரு, அவரு டெல்லியில தான் பிறந்தாரு. நீங்க தானே கோடு போட்டீங்க 1947ல. 47க்கு முன்னால பிறந்தவன் அவன் என் மாமா மச்சான் தானே, என் கசன் தானே, என் நெப்யூ தானே, என் நீஸ் தானே, என் அங்கிள் தானே, என் ஆண்டி தானே, என் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் தானே. நீ குறுக்கல கோடை போட்டுட்டு அவனை வெறுக்கணும்னா, நீ கோடு போட்டதால தானே வெறுப்பே வந்தது. கோடு போடலைன்னா வராது இல்ல. நீல் ஆம்ஸ்ட்ராங் மேல இருந்து பார்த்து சொன்னாரு, உலகம் பூரா ரவுண்ட் ஆகுது, எந்த நாட்டுக்குமே எல்லை கோடுன்னு ஒண்ணு இல்ல. யாரா கிரியேட்? நாம தானே மேப் கிரியேட் பண்ணோம். மேப் கிடையாது. மேப் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மற்றவங்க ஆஃப் பண்ணி, சித்ரா ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க எந்த ரிலிஜன்ல இருந்தாலும் மத்த இப்ப நான் 5 ரிலிஜன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, புத்திசம், ஜெயினிசம்னா மற்ற 4 நீங்க 80% வெறுப்பதன் மூலமாக நீங்க 70% பெரிய ஆளுன்னு காமிக்கிறீங்க. அது எந்த மதமா இருந்தாலும் சரி, மற்ற 4 வெறுக்கணும், அதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் மக்கள், எல்லாரும் நல்லவங்க, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறாங்க. இப்ப யூஸ் பண்ற கம்ப்யூட்டர், செல்போன் எல்லாம் எவனோ கொடுத்தது. 95% ஆஃப் த பெட்ரோல், நீங்க போடுற வண்டியில போடுற பெட்ரோல் இஸ்லாம் கண்ட்ரில இருந்து வந்தது. ஹைவேஸ் அத்தனையும் இவன் கொடுத்தது, பிரிட்டிஷ்காரன் போட்டது. பிரிட்டிஷ்காரன் கையில வேர்ல்ட் பேங்க்ல இருந்து லோன் வாங்கினது. மெட்ரோ ரயில் நீங்க போட்டு வச்சுக்கிறது முழுக்க ஜப்பான்காரன் கொடுத்த லோன்ல இருந்து வந்தது. ஜப்பான்ல இருந்து உங்களுக்கு மெட்ரோ வரணும், கிறிஸ்டியன் கிட்ட இருந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் வரணும், இஸ்லாம்ல இருந்து உங்களுக்கு பெட்ரோல் வரணும், அப்புறம் நாங்க இங்க இந்தியா இந்துத்துவா. என்ன நியாயம்னு கேட்கிறேன். ஒரே ஒரு நாள் உங்க பெட்ரோலை கட் பண்ணிட்டா ஒரு வண்டியும் ஓடாது, உங்க வண்டியும் ஓடாது. கோயம்பேடுக்கு லாரியில உங்க கரிகாய் வராது, புரியுதா? ஒன்னும் வராது. ஒருத்தரும் பெட்ரோல் தொடக்கூடாது, ஒருத்தரும் செல்போனை தொடக்கூடாது, ஒருத்தரும் மெட்ரோல ஏறக்கூடாது. இந்தியா ஒரு வாரத்துல ஒரு மாசத்துல திவால் ஆயிடுங்க. அத்தனை பேரையும் சார்ந்து நிக்கிறோம். இதுல மதமா, இதுல ஜாதியா, இதுல நாடா, நான் பெரியவனா நீ சின்னவனா? பெரியவன் சின்னவன் பார்த்தா மெட்ரோ போட்டான், பிரிட்டிஷ்காரன் போட்ட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனும் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனும் மொத்த தண்டவாளம். ஏறாதீங்க, டவுன் டவுன் ஏறாதீங்க. நாங்க இந்து, நடந்தே போறோம். கடவுள் எங்களுக்கு கால் குத்துக்கிறோம், நாங்க நடந்து போறோம். ஒரு வண்டியில ஏற மாட்டோம். ஓடுற மோட்டார் சைக்கிள் 4 மோட்டார் சைக்கிளும் ஜப்பான்காரன் கொடுத்தது. ஹீரோ ஹோண்டாவோ, டிவிஎஸ் சுசுக்கியோ, கவசாக்கி பஜாஜோ, இன்னொன்னு ஏதோ ஒன்று ராஜ் ரூட் யமஹா, எல்லாம் ஜப்பான்காரன் கொடுத்தது. தொடாதீங்க, புரியுதா? 0ல இருந்து வரணும், மனிதனாக வரணும். எந்த நாட்டையும், எந்த மதத்தையும், எந்த ஜாதியும் யாரையும் ஈடுபடுத்த கூடாது, யாரையும் வெறுக்க கூடாது. யாரும் இல்லாம உங்களால் உயிர் வாழ முடியாது. பரீட்சையாவதேதடா பணத்தையாவதேதடா, இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கமிட்டு இருக்கிறார். பரீட்சை போகும் வேறதோ, பணத்தை போகும் வேறதோ, பரீட்சையும் பணத்தையும் பகுந்து வாரும் உம்முலேனா சிவவாக்கியம். இறைச்சி தோல் எலும்புல நம்பர் போட்டிருக்குதா? நீ கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4, பஞ்சம அதமே தீண்டத்தகாதவன்னு
இறைச்சி தோல் எலும்பிலும் இலக்கம் நம்பர் போட்டிருக்குதான்னு கேட்கிறான் அவன். எச்சில் எச்சில் என்கிறீர் ஏதில் எச்சில் இல்லைகான், நீரெல்லாம் மீனின் எச்சில், தேனெல்லாம் வண்டின் எச்சில், மாதெல்லாம் விந்தின் எச்சில். நீர் குடித்த நீரெல்லாம் மீன் குடித்த நீரெல்லாம். என்னத்த எச்சில்? நீங்க குடிக்கிற அவ்வளவு தண்ணி ஏற்கனவே மீன் வாங்கி குடிச்சு வெளியில விட்ட எச்சில், செதில் வழியா. ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆறடி நிலைமை சொந்தம் அடா. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை சுட்டதடா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, சுடுகாடு வரை பிள்ளை, கடைசி வரை யார்? விட்டு விடும் ஆவி, சுட்டு விடும் மேனி, சுட்டு விடும் நெருப்பு என சூனியத்தில் நிலைப்பன். சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா என்ன? சமரசம் உலாவும் இடமே. சாதியில் மேலோர் என்றும் சார்ந்தவர் தீயோர் என்றும் பேதமில்லாது எல்லாரும் முடிவில் அமர்ந்திடும் சேர்ந்திடும் காடு என்ன? தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு உலகினிலே இதுதான் சமரசம் உலாவும் இடமே. ஆண்டியும் அரசனும் இங்கே, அறிஞனும் அசடனும் இங்கே, ஆவி போன பின் கூடுவார் இங்கே. மொத்த பேரும் எல்லாரும் இங்கே ஒன்றாய் உறங்குவதாலே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. சுடுகாடுதான், புரிஞ்சா? அதனால மரியாதையா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒழுங்கா மனிதனை மனிதனாக நேசிக்க பாருங்கள். அதுக்கு 0ல இருந்து வரணும். ஏற்கனவே உங்க பாஸ்ட்ல கற்பிக்கப்பட்டது இருக்குது இல்லையா? அப்பா அம்மா, பள்ளிக்கூடம், கல்லூரி, என்ன சொசைட்டி, அலுவலகம், பக்கத்து வீடு, அண்டை வீடு சொல்லி கொடுத்துறான் எல்லாம். இது இப்படி, அது இப்படி, நம்பாத, ஒருத்தனையும் நம்பாத, அவனை தொடாத, அவன் திண்டத்தகாதவன், இவன் இப்படி, அவன் அப்படி, நான் மேலும் நீ கீழும், ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது. மொத்த பேரும் குரங்குல இருந்து வந்தோம். பயாலஜி குரங்குல இருந்து வந்தோம்னு ஒத்துக்கிறது இல்ல. குரங்கு எல்லாத்துலயும் ரூட்ல இருந்து வந்தது. அதுக்கு அடுத்து நீ வந்த குரங்கு ஒண்ணு உருவாக்கல, எல்லாமும் சேர்ந்துதான் ஒண்ணு உருவாக்குச்சு. பயாலஜி சயின்ஸ்ல பேசணும்னா குரங்குல இருந்து நாம வரல, குரங்கின் மூலமாக வழியாக வந்தோம், இந்த தெரு வழியா வந்தோங்கிற மாதிரி பயாலஜி. அதனால நமக்கு மூதாதையர் கும்பிடணும்னு நினைச்சீங்கன்னா மரியாதையா கொரில்லா, போனபோ, சிம்பான்சி, என்ன மேனேப்பு எல்லாத்தையும் கும்பிடுங்க. என்ன எல்லாத்தையும் அதை மட்டும் கும்பிட பாருங்க. மற்றபடி மனிதர்கள் மனிதர்கள், எல்லா மனிதர்களையும் நேசியுங்கள். மனிதர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. எந்த வேறுபாடும் இல்லாம வரணும்னா நத்திங்ல இருந்து வரணும், 0ல இருந்து வரணும். அது இல்லாம இருக்கிறதுனால தான் நம்மளை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அது எப்ப அந்த ஆட்டிடியூட மாத்துறீங்களோ, கத்துக்கிறீங்களோ, அன்னைக்கு இந்த நாடோ, இந்த உலகமோ, இந்த சமுதாயமோ எல்லாரும் நல்லா இருக்கலாம். நிறைவு செய்கிறேன். நன்றி. எல்லாரும் நாளைக்கு 10 குரங்கு படம் ஆர்டர் பண்ணுங்க. எல்லாரும் நாளைக்கு 10 குரங்கு படம் ஆர்டர் பண்ணுங்க. குரங்கு படம், குரங்கு படம் ஆர்டர் ஆமா, பண்ணுங்க. மூதாதையர் சொன்னோம்னா அதுதானே. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டீங்க. சப்ஜெக்ட் சொல்ல வந்த கருத்து இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய கருத்து தான். ஆனா நம்ம டீம்ல எல்லாருக்குமே பலமுறை நம்ம சொல்லி இருக்கோம். எல்லாருமே உணர்ற கருத்து தான், எல்லாருமே உணர்ற கருத்து தான். நத்திங். இது யோசிக்க வேண்டிய சப்ஜெக்ட், எல்லாருமே யோசிக்க வேண்டிய சப்ஜெக்ட். சில கண்டென்ட் அமெரிக்காவிலையும் கொடுக்கலாம், ஐரோப்பாலையும் கொடுக்கலாம், ஆப்பிரிக்காலையும் கொடுக்கலான்ற நான் இந்த கண்டென்ட் பார்ப்போம். வாங்க நடராஜன் சார், வாங்க பேசுங்க. சொன்னது மாதிரி அருமையான பேச்சு. இந்த பூமி உருண்டையா இருந்து கூட வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் பிரிக்கிறாங்க இல்லையா? பூமி தட்டா இருந்தா பரவாயில்ல, அது ரவுண்ட் இல்லையா? அப்ப அதுக்கு ஈஸ்ட் வெஸ்ட்ன்றது நாம தான் உண்டாக்கி பிரிச்சு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, we are the mercy of the water. என்ன மாதிரி கடல் தண்ணி பிரிஞ்சிருக்கிறதோ அதை வச்சுதான் நாம நாடே பிரிக்கிறோம். இது ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு முறை நான் ஒரு ஃபெரியில போயிட்டு வரையில ஃபெரி வந்து டாக் பண்ண முடியல, கடல் கொஞ்சம் ரஃபா இருந்தது. அப்பதான் நான் யோசிச்சேன், என்னடா நாட்டுக்கு சண்டை பிடிக்கிறாங்க, we are the mercy of water and H2O. ஆனபடியா இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? பூச்சியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை வந்து, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். ஆமா, அது அந்த எம்ப்டினஸ் ஸ்டேட்டை தான் சொல்றாங்க அவங்க. அதுதான் அருமையான பாட்டு. வேர் இஸ் ஹி கமிங் ஃப்ரம்னு கேட்டா அந்த சிவபெருமானை பத்தி சொல்லுவாங்க, தாந்தோணிம்பாங்க. அவராக உருவாகினார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது சிவபெருமான். அப்ப தாந்தோணினா தானாக தோன்றியவர் தாந்தோணி.
அதுதான் அப்புறம் ஆந்தோணின்னு அந்த பக்கம் மாறுச்சுன்னு சொல்லுவாங்க. தாந்தோணி சிவன் அப்படின்னு சொல்லும்போது தானாக தோன்றியவர் அப்படின்னு அர்த்தம். அது பூஜ்யம்னு சொன்னீங்கன்னா எம்டினஸ் வந்தா பெருவெடிப்பு வந்ததே நீங்க இந்த பூஜ்யம்னு எடுத்துக்கலாம். பிக் பேங் எங்க ஆரம்பிச்சதோ அது பூஜ்யம்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து கொண்டு நம்ம ஆண்டு கொண்டு இருப்பான்னா அந்த அதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேட்டர், பயாலஜி, சைக்காலஜி எல்லாமும் வந்துருது, பிலாசபி எல்லாம் வந்துருது. எல்லாமும் சேர்ந்து அதுல இருந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று உருவாகி இருக்குது. இது மொத்தமே ஒரு தம்மா துண்டு பூமிங்க. இது பேல் ப்ளூ டாட் பாரு இவர் கால் சாகன், CARL கால் SAGAN கால் சாகன். இது ராக்கெட் அனுப்புறாரு அவரு, போகுது. இவர் சயின்டிஸ்ட், அஸ்ட்ரானமர். ராக்கெட் போகுது, ஒரு போற போது இவருக்கு திடீர்னு தோணுது அங்கிருந்து நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும்னுட்டு. அப்புறமா இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கஷ்டம். இது நான் சொல்றதெல்லாம் 70 வருஷம் முன்னால நடந்த செய்தி. அதுல புடிச்சு அப்புறமா அதை கேமராவை திருப்பி அவங்க நினைக்கல அந்த பக்கம் பார்க்கணும் தான் நினைச்சு அனுப்புனாங்க. கேமராவை திசை திருப்பி அப்புறம் இந்த பக்கம் பூமியை போட்டோ எடுங்கன்னு சொல்ற போது அது போட்டோ எடுத்து காட்டுது. வெளிரி போன ஒரு நீல நிறத்துல ஒரு புள்ளி தெரியுது. பேல் ப்ளூ டாட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாரு. பேலு ப்ளூ டாட்னு போட்டீங்கன்னாலே உங்களுக்கு அவ்வளோ சங்கதி கிடைக்கும். நெட்ல எஃப் அப்படின்னு போட்டு கால் சாகன்ல இருந்து ஆரம்பிக்கும். நாம வந்து பேல் ப்ளூ டாட், அந்த டாட்ல நாம இங்க இருக்கோம். இவ்வளவு பெரிய 20,000 கிலோமீட்டர் ரவுண்டு டயமீட்டர்ல 60க்கு 40க்கு ஒரு கிரவுண்டு நிலம் வாங்கி வச்சுக்கின்னு நான் எவ்வளவு ஆட்டம் போட்டுன்னு இருக்கிறேன்னு பாருங்களேன். 20,000 கிலோமீட்டர் ரவுண்டு. அதுல எந்த எவ்வளோடான்னா 2400 சதுரடி. இதை வச்சுக்கின்னு நான் போடுற ஆட்டம் இருக்குது உலகத்துல. நிச்சயமா. நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சுகர் சார் பேசுங்க. நானா சார்? வணக்கம் சார். நத்திங்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டு பொழிஞ்சு தள்ளிட்டீங்க சார். மழை பொழிகிறவன் பொழிஞ்சு தள்ளிட்டீங்க. சூப்பர். ஐ அக்செப்ட் மைசெல்ஃப் as nothing சார். நான் என் உடலும் அல்ல, நான் மனம் சொல்ற ஒரு தியானத்துல ஒரு வார்த்தை. ஐ எம் ஆல்சோ நத்திங்னு ஒரு வார்த்தை. ஐ எம் நாட் த பாடி, நாட் ஈவன் மை மைண்ட். ஐ எம் ஆல்சோ நத்திங்னு லேண்ட்மார்க்ல கடைசியா ஸ்லோகன் சொல்லி கொடுத்தாங்க. லேண்ட்மார்க்ல 5 6 7 இடத்துக்கு முன்னாடி போனேன். 15ல எல்லாம் 3 நாள் கடைசியில யூ ஆர் நத்திங் எல்லாரையும் கூப்பிட்டு கோஷமா பாட வச்சாங்க. அது ஏதோ ஒரு ஷேக்ஸ்பியர்ல இருந்து ஒரு ஸ்லோகன் எடுத்து அந்த ஒரு வார்த்தை எல்லாரையும் நீ ஒண்ணுமே இல்லடா எல்லாரும் 40-100 பேர் இருக்காங்க. அவ்வளவு பேர் ஐ எம் நத்திங் ஐ எம் எம்டி அப்படின்னு ஸ்லோகம் படிச்சு அவ்வளோ சொல்லி அவ்வளோ ஆழமா எங்க மனசுல படிக்க வச்சிருக்காங்க. இருந்தாலும் 2 நாள்ல 3 நாள்ல பழைய புத்தி வந்தது, பழைய ஈகோ வந்தது, பழைய பொறாம வந்தது, பழைய வெறுப்பு வந்தது. கேட்கற வரைக்கும் சொன்ன நாளைக்கு ஐ நாட் பி ஈகோயிஸ்ட் வந்தது, ஐ நாட் பி ஹேட்ரேட் பண்ணக்கூடாது தோணுது. 3 நாள்ல பழையபடி குணம் மாறுது. இதுதான் சூப்பர் சார். குழந்தைங்களை நான் சொல்லுவேன் சார், நல்ல மார்க் வாங்கினா நீ கெட்டிக்காரன் இல்ல, பயப்படாத, நீ தான் பயந்தா கொண்டு. என் பேத்தி சொன்னான், மார்க் கேட்பேன். மார்க் வரும் கேட்காது தாத்தா, அடுத்த கிளாஸ் போற அளவுக்கு பாஸ் பண்ணிருக்கேன். நீதான் தைரியசாலின்னு நம்ம சொல்லுவேன் அவங்ககிட்ட. நீதான் தைரியசாலி, நீதான் புத்திசாலி, இது போதும், இது புரிஞ்சுக்கிட்டே அது போதும் அப்படின்னு. சூப்பர் சார், சூப்பர் செஷன். தேங்க்யூ சார். ஸ்ரீபன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வாங்க கோபால் ரத்னா சார் பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம். அருமையான தகவல்கள் சார் இன்னைக்கு பை முத்தையா சார். ஸோ பெயர் காரணம் கூட ஆக்சுவலா நத்திங். ஸோ வி ஆர் கரெக்ட். ரியாலிட்டிஸ் யூனிவர்ஸ் பத்தி சொன்னீங்க, பிக் பேங், பிளாக் பத்தி சொல்லியிருக்காரு சொன்னீங்க, கற்பிக்கப்பட்டது அப்படின்னு. ஸோ அந்த ஆட்டிடியூட்ல வந்து பார்த்தோம்னா ப்ரீசெட் மைண்ட், ஆக்சுவலா ப்ரீடிம்ட் மைண்ட் முதலாக கற்பிக்கப்படுகிறது. ரெண்டுமே வந்து என்ற ஒரு தான் இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுது, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஐபோன் சொல்லி
இல்ல அங்க சிக்னல் சாருக்கு அப்படி மழை வேற பெய்யுது. அப்படியா? Right. பேசுங்க. Yes. நம்ம ஊர்லயே மழை பெய்யுது. ஆங்கர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஒரு ஸோ அதே மாதிரி சொல்லுங்க சார். நத்திங் கேட்கல சரியா வரல கோபாலன் சார். கேட்கல சார், கேட்கல. கருத்து நல்லது. நன்றி சார். சரி, சரி சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ பார்த்துக்கலாம். ஓகே லதா ஓகே மேடம் பேசுங்க. தேங்க்யூ. லதா மேடம் பேசுங்க. சார் ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. நத்திங்க்கே நீங்க 1.25 மணி நேரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்களே, அப்ப எவ்ரிதிங்க்கு எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க? அதுக்கப்புறம் வந்து ப்ரீ செட் மைண்ட் இருக்க வேண்டாம், ஸ்டார்ட் ஃப்ரம் நத்திங் அப்படின்னு சொல்றீங்க. பட் திஸ் கான்செப்ட் இஸ் philosophically it is true, definitely it is true. ஆனா ஆல்வேஸ் நம்ம அந்த கான்செப்ட் ட்ரூ ஆகும்னு சொல்ல மாட்டோம் சார். இப்ப ஒரு கான்செப்ட் தெரிஞ்சாதான் அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இன்னொன்னு கண்டுபிடிப்போமோ இல்லை இன்னொன்னு புரிஞ்சுக்குவோம், செய்வோமோ, ஏதோ ஒன்று செய்வோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட்டு, நான் எங்க மேத்தமேட்டிக்ஸ்ல இப்போ நல் செட்டு நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் இருக்கு. வாட் இஸ் நல் செட் தெரிஞ்சாதான் வாட் இஸ் செட்டுங்கிறது புரியும். செட்டுல நம்ம மெனி எலிமெண்ட்ஸ் எத்தனை வேணாலும் இருக்கலாம். அது 1 இருந்தா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம், 2 இருந்தா ஸ்பெஷல் நேம், அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் ஃபர்தரா நம்ம வேற ஏதாவது பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க சொல்றதெல்லாம் ரைட் தான். பிலசாபிக்கலி இட் இஸ் ட்ரூ, பட் ஆல்வேஸ் மெனி திங்ஸ்க்கு இது திஸ் மே நாட் பி ட்ரூ அப்படிங்கிறது என்னோட எண்ணம். மெனி ஏரியாக்கு நான் சொல்றது ட்ரூ. நீங்க சொல்ற மாதிரி ஒரு செட் தியரி ஏதாவது இடத்துல அப்சாக்ட் கான்செப்ட்னு வர்ற இடங்கள்ல நீங்க சொல்றது ரைட்டா இருக்கும். ஆனா அப்சாக்டும் கான்செப்டும் நம்மள வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. வெறும் செட் தியரி வச்சுன்னு ஒன்னும் செய்ய முடியாது. செட் தியரி has got an application. I am more interested in the area of application. கரெக்ட். ஜாதி இருந்தும் போது, மதம் இருந்தும் போது, கடவுளும் இருந்தும் போது, அப்ளிகேஷன்ல எவ்வளவு ப்ராப்ளம் வருது. போரால் இறந்து போனவர்களை விட மத கலவரத்தால் இறந்து போனவர்கள் மிக அதிகம். இப்போதைக்கு நாட்டின் முதல் குடிமகள் அப்படின்னு சொல்ற முர்முவை இன்னைக்கு நாம திரும்ப திரும்ப அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம்னா இது கோளாறான செய்தி. 0ல இருந்து வரணும். அதனால இது அப்ளிகபிள்னு சொல்றேன் நான். ராம்நாத் கோவிந்த் ஒரு கோயிலுக்கு போனாரு, கும்பிட்டாரு, வெளில வந்தாரு. அவர் தீண்டத்தகாதவர்னு மொத்தமா தண்ணியை ஊத்தி கோயில் முழுக்க கிளீன் பண்ணி இன்னொரு வாட்டி குடமுழுக்கு பண்ணி மந்திரமெல்லாம் சொல்லி சாமியை அவர்கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க. அவ்வளவு கேவலமான நாடு நம்ம நாடு. தேங்க்யூ. ஓகே சார். வேற முதல் குடிமகனே இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னா இப்ப இங்க இருக்கிற பட்டியல் இனத்து ஆளு கிராமத்துல இருக்கிறவங்க எவ்வளவு அவமானப்படுத்தப்படுவான். சார் பேசுங்க சார். இதனாலதான் அப்படி நடந்ததுன்ட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா சார்? வேண்டாம், இது எல்லாருக்கும் தெரியும். வேண்டாம் அது சப்ஜெக்ட் வேண்டாம், அப்புறம் பேச. எல்லாருக்கும் தெரியும். வாங்க ரத்னவடி சார். வணக்கம். ஒரு அருமையான ஒரு சொற்பொழிவு கேட்ட பெரிய திருப்தி. எனக்கு முதலாவது கவலை என்னன்னு சொன்னா, இந்த இப்படி ஒரு அருமையான சொற்பொழிவை கேட்கறதுக்கு மொத்தம் 13 பேர் தானே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு பெரிய கவலையா இருக்கு. ஏனென்றா இதெல்லாம் தேடி எடுத்து இதில் எங்களுக்கு தாரதுக்கு இப்படி ஃப்ரீயா கிடைக்குதுன்ற உடனே இதன் அருமை தெரியாமல் போயிட்டுதுன்றது எனக்கு ஒரு பெரிய கவலையான விஷயம். இது அது ஒரு முதலாவதான விஷயம். அருமை சார். எனக்கு என்னண்டா நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கவலை தரும் விஷயங்கள். ஆனா அதுகளையெல்லாம் நீங்க சொல்லிக்க நான் சிரிச்சு கொண்டுதான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏனென்றால் அதை நீங்க சொன்ன பாணி அப்படி அருமையாக சொன்னீங்கள். அது எல்லோருக்கும் மனதில் போய் சென்று உரைக்கக்கூடிய மாதிரி
எளிமையாகவும் ஒரு ஹாஸ்யமாக ஹாஸ்யம் இல்லை, ஆனால் அது எனக்கு சிரிப்பா தான் இருந்தது. பல விஷயங்களை கேட்க இப்படி எல்லாம் இருக்கேன்னு சொல்லி நீங்க அந்த எல்லாம் அந்த வெரி நுட்பமாக நீங்கள் அருமையாக சொன்னீங்கள். இந்த வித்தியாசங்கள் இதெல்லாம் இப்ப நான் சில சமயத்துல நினைக்கிறேன், இந்த சின்ன எறும்பு இருக்கு, இந்த நுள்ளான்னு நாங்கள் இங்க சொல்லுவோம், அதை நீங்க எப்படி சொல்லுவீங்களோ தெரியும், அந்த சரியான குட்டி எறும்பு, இதெல்லாம் என்னத்துக்கு திஸ் இஸ் நத்திங் என்று நான் பார்த்தேன். ஏன் பிறந்தது இது, இதேன் இது இப்படி, இது என்ன படைப்பு இது, இதுக்கு என்ன? ஆனா மறுபுறத்துல நான் நினைக்கிறது, நாம தான் எங்களோட பிறப்பால தான் என்ன பிரயோசனம், எல்லாம் இப்படி செய்தோம் இப்ப இது போய் இப்படி ஆடி கடைசி படத்தை படுக்கையில அவரும் கவனிக்கிறதுக்கு மக்கள் இல்லாம நத்திங் தான் ஆக்சுவலி. நாங்களே எங்கள் இந்த பிறப்பும் நாங்களும் ஒரு நத்திங். அப்ப அந்த நீங்கள் அந்த நத்திங்ன்றதை விட்டு எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. அண்ணாத்துறை ஒரு கால இந்த போர்ட்ல போட்டாங்களாம், பேசுறதுக்கு சர்ப்ரைஸ் ஒன்றுமே எழுத இல்லை, அதுல அவ பிளாக் போர்டு அவர் கருமையான்னு சொல்லி பேசினாருண்டு. அப்ப அவ்வளவு ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து, இவ்வளவு விஷயங்களையும் கொண்டு வந்து நத்திங்ல இருந்து எப்படி இந்த உலகம் வாழுது, நாம எப்படி இருக்கிறோம் என்று அருமையாக சொன்னீங்கள். நீங்கள் அந்த இதை கேட்டீங்கள், அந்த என்ன பேட்ரியோட்டிசம், அது பேட்ரியோட்டிசம் என்னன்னு கேட்டீங்க. அது சொல்லுவாங்க லாஸ்ட் ரிசோர்ட் ஆஃப் ஸ்கவுண்டரல் என்று. அயோக்கியர்கள் கடைசியாக போய் தஞ்சமடைகிற இடம் தான் அந்த பேட்ரியோட்டிசம் என்றது. அதுக்கு நீங்க ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நீங்க சொன்னீங்க. பெட்ரியோட்டிசம் என்றது உண்மையில ஆக்சுவலி நீங்க சொன்னது போல எங்களது நாட்டை நேசிக்கிறது இல்ல, இன்னொரு நாட்டு அல்லாட்ட இன்னொரு அந்த நாட்டை வெறுக்கிறது, அல்லாட்ட அந்த மக்களை வெறுக்கிறது, அல்லாட்ட அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு, அதுகளை வெறுக்கிறது தான் பேட்ரியோட்டிசம் இன்றைக்கு. அது நீங்க வடிவா சொன்னீங்க. அது எனக்கு அது நல்ல ஒரு அது நல்ல அருமையா இருந்துச்சு. எனக்கு அது நல்லா பிடிச்சு கொண்டு அந்த பெட்ரியோட்டிசத்துக்கு நீங்கள் கொடுத்த விளக்கம். உண்மையிலே அந்த நாட்டை நேசிக்கிறது அல்ல, இன்னொரு நாட்டை, இன்னொரு கலாச்சாரத்தை, இன்னொரு மக்களை, இன்னொரு பண்பாட்டை எதிர்க்கிறது. அது எவ்வளவு தூரம் நீங்கள் எதிர்க்கிறீங்களோ அவ்வளவு அவர் தேசாபிமானி. அதான் தேசாபிமானம் இங்க ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு அன்பர். அப்ப அதுதான் உண்மையாக நடக்குது. அவர் என்ன சொல்லுவாருன்றதையும் பார்ப்போம். தேசாபிமானத்துக்கு அவருக்கு விளக்கத்தை சொல்லணும் எங்களுக்கு. அப்ப ஆனபடினால எனக்கு அருமையா இருந்துச்சு அந்த நீங்க சொன்ன விதங்கள், இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே அருமையா இருந்துச்சு சார். உண்மையில நான் இதை கேட்டு போட்டு நான் உண்மையில நினைச்சது உங்களை கையெடுத்து கும்பிட வேணும். ஏனென்றா இப்படியான விஷயங்கள், உண்மையாகவே இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் தேடி அருமை, ஒரு பொக்கிஷம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி ஸ்டீஃபன் சார். நான் நடுவன் திரும்பி சொல்றது, இப்படி ஒரு பொக்கிஷத்தை கொண்டு வந்து இதுக்குள்ள வச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கும் பெரிய நன்றியை சொல்லணும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அருமை. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். அடுத்தது சிலர் பூரா பரப்பிடுங்க, இலங்கை பூரா பரப்பி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காரு. இல்ல நம்ம சார் அங்க போய் பேச சொல்லலாம். போயிடுவாரு, 95ல போயிருக்காரு, இப்ப போவாரு. 30 வருஷம். அடுத்தது வேற தேசாபிமானி சார் பேசுறீங்களா? பேசுறேங்க ஐயா. ஐயா சொன்னாங்க சீனிவாசன் 1008 பேர் இருக்காங்கன்னு. அப்ப எனக்கு ஒரு நினைப்பு வந்தது, தேசாபிமானன் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் தான் இருக்கிறேன். ஏதாவது வேற ஏதாவது இருந்தாக்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நம்ம போட்டுருக்கீங்க, நாங்களாம் வெளியில சொல்லிட்டு இருக்கோம். பூஜ்ஜியத்துக்குள்ள இருந்து ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருக்கோங்கிறது தான் ஐயா உண்மை. இப்போ எல்லாமே வெறுமைதான், எல்லாமே நத்திங் தான், அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நீங்க சொன்னது எங்கெங்க இருந்தோ பிடிச்சி இந்த வெறுமையை வச்சுக்கிட்டு இத்தனை படிச்சிருக்கீங்களே, இது மொத்தமா வெறுமைதானாங்கிற அளவுக்கு ஒரு ஆராய்ச்சிக்கு போயிட்டேன். நான் பண்ண இந்த 1.5 மணி நேர ஆராய்ச்சியில நான் என்று சொல்கிறார் அல்லது என் என்று சொல்கிறதே ஒரு வெற்றிடம் தான். எப்படின்னு கேட்டா, இப்ப என் கார்னு சொல்லும் போது அந்த எண்ணுக்கு ஒரு உருவம் உண்டு, நமது உடல் முழுக்களும். என் வீடு என்று சொல்லும் போது அந்த வீடு வீட்டுக்கு ஒதுக்கி நம்ம எண் என்கின்ற நமது உருவத்தை காட்டலாம், அந்த உருவத்தில் எந்த குறைபாடும் இருக்காது. என் கை என்று சொல்லும் போது அந்த கை நம்ம விட்டு கலண்டு விடுகிறது, அந்த எண்ணிலிருந்து விலகி விடுகிறது என் கை. என் கையும் காலும் போது கையும் காலையும் விலக்கி விட்டுட்டு இந்த வெறும் முண்டத்தை தான் என்னன்னு சொல்றோம்.
அப்ப என் உடல்னு சொல்லும்போது அந்த எண்ணுக்குள்ள உருவம் என்னன்னா அதுதான் பூஜ்ஜியம், வெற்றிடம், நத்திங். அப்ப நான் என்கிறதே நத்திங்னு வரும்போது இந்த உலகமே ஒரு மாயை தான். சிந்திச்சு பார்த்தா மிக அருமையான ஆய்வு ஐயா. உங்களுடைய ஆய்வுகளை நான் ஒவ்வொரு தடவையும் கேட்க வேண்டும் என்று விரும்புவது ஒன்று சில நேரத்தில் முடியாமல் போய்விட்டிருக்கிறது. இன்று அருமையாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து வருகிறேன். உங்களது ஆய்வை கேட்க வேண்டும், உங்களது உரையை கேட்க வேண்டும் என்ற ஆவா எனக்கு உண்டு. நன்றிங்க ஐயா, நன்றி. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஸ்டீஃபன், ஒரு நிமிஷத்துல. இப்ப நானு உயிர் வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். உயிர் எனக்குள்ள இருக்குது, நான் உயிரோட இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப நீங்க நத்திங் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். மூக்கை நல்லா மூடிக்கணும். என்ன, கையை இதையும் வச்சு கட்டிடுறோம். திரும்ப மூக்கு கை எடுக்க கூடாது. சரியா? வேற எதுவுமே வேண்டாம். நீங்க பாட்டு நீங்க இருங்க, மூக்கை மூடிடுங்க, கையை இருக்க வச்சு கட்டிடுங்க. எவ்வளவு நேரம் உயிரோட இருப்பீங்க? உயிரோட இருக்கலாம், வாயினால சுவாசிக்கிறோம். வாய் எல்லாத்தையும் மூடிடும், வாயையும் மூடிடும், மூக்கையும் மூடிடும், கட்டி வச்சிடறோம். எவ்வளவு நேரம் இருப்பீங்க? few seconds, 10 seconds or 20 seconds. ஒரு நிமிஷம் வச்சுக்கோங்க, 10 நிமிஷம் வச்சுக்கோங்க, 10 நிமிஷம். அப்போ உயிர் உள்ள இருக்குதா இல்ல வெளியில இருந்து வர வேண்டியிருக்குதா? உயிர் உள்ள இருந்தா வச்சுக்க வேண்டியதானே? வெளியே இருந்து தான் வருது. உள்ள இருந்ததுன்னா வச்சுக்க வேண்டியதானே? முகையும் வாயம் மூடிட்டு உயிரை உள்ளே வச்சுக்கோங்க. உள்ள இருக்குதா வெளியில இருக்குதா? வெளியில இருந்தா. உங்க உயிர் வெளில இருக்குதுன்னா இன்னாத்துக்கு இந்த எம்டினஸ்க்கு இவ்வளவு கித்தாப்புன்னு கேக்குறேன் நானு. உங்க உயிரே உங்க உள்ள இல்ல, எதுக்கு இவ்வளவு கித்தாப்பு, எதுக்கு இவ்வளவு வீராப்பு, எதுக்கு இவ்வளவு ஈகோ? சார் உயிர் உள்ளதான் இருக்கு, உயிருக்கு வேண்டியது வெளியே இருக்கு. இந்த போங்காட்டெல்லாம் ஆடக்கூடாது. உயிர் வெளிலகுது, உள்ளதுன்னா வெளியே தானே இருக்கு. பேனாகுது, உள்ளகுது, உள்ளே இருக்குது. உயிர் உள்ளகுது, உள்ளே இருக்கட்டும். சில வேளை நம்ம மூக்கே திறந்திருக்கு, வாயே திறந்திருக்கு, உயிர் போயிருது இல்ல, இப்ப உள்ளதான உயிர் இருக்குது. அது ஆட்டம் முடிஞ்சது, என்ஜின் ரிப்பேர் ஆகி உள்ளகிற என்ஜின்லாம் ரிப்பேர் ஆகி வருது. எவ்ரிதிங் இஸ் ஓகே, பட் ஈவன் வி டை இல்லையா? ஈவன் வி டை. நீங்க ஜென் மாஸ்டரா இருந்தாலும் செத்துதாங்க ஆகணும். உயிர் உள்ளதான் இருக்குது, அதுக்கு பொருள் வெளியில இருக்குது, அவ்வளவுதான். அது வாழறதுக்கான விஷயம் வெளியில இருக்குது. வாழ்றதுக்கான விஷயம் உங்களுக்கு 10 செகண்ட் கூட உங்களுக்குள்ள இல்ல. உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறத வச்சு 10 செகண்ட் கூட உங்களால உயிரோட இருக்க முடியாது. இல்ல, உயிர் உள்ளவும் கிடையாது, வெளியும் கிடையாது. உயிர்னு ஒண்ணு கிடையாதுங்க. உயிர்னு ஒண்ணு கிடையாது. நம்ம தான் உயிர்னு சொல்லிருக்கோம். இது ஒரு மிஷின், அது நின்னு போச்சுன்னா அவ்வளவுதான். அததான் சொல்றேன் சார். இது ஓடுறதுக்கு உயிர் ஓடாண்டுவீங்க. இதெல்லாம் நம்மளா கற்பனை பண்ணி நம்ம ஒண்ணு சேர்த்துக்கின விஷயம். இந்த மறுபிறப்பை பத்தி சொல்ற போது ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த மெஷின் ரிப்பேர் ஆகி நின்னுருச்சு, இது எப்படி இன்னொன்னு உருவாக்கும்னு கேட்பாங்க. உருவாக்கணும்னா உயிரோட இருக்கிற போது இன்னொரு உயிரை உருவாக்கலாம், இன்னொரு மெஷினை உருவாக்கலாம். இந்த மெஷினே நின்னு போச்சு, நின்னு போன மெஷின் எப்படி மறுபிறப்பை உருவாக்கும்னு கேட்கறாங்க. மற்றவங்க வாங்க சார். மெஷின் வீணா போச்சு சார், அது உள்ள பார்ட் நல்லா இருக்கு. எங்க நல்லா இருக்குது? 2 நாள் விட்டா அப்புறம் கோவிந்தா. நீங்க சார் வாங்க, மிஷின் பத்தி எதை சொல்ல போறாரு? ஒரு டவுட் வந்துடுச்சு. அதாவது இந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கல, 2 என்டிட்டிஸ்க்கு இடையில இருக்கிறதா ஸ்பேஸ் இல்லையா? அதாவது பூமிக்கு வழியால முழுதும் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். மொத்தமும் ஸ்பேஸ். ஆமா ஆமா. சொன்னா இஸ் a gap in the entity. அப்ப என்டிட்டி என்று இருக்கிறதுல ஒரு துளை, அப்பதான் கேப் பண்ணி வரும், அப்படிதானே? அப்ப இந்த பிளாக் ஹோல் இல்ல என்டிட்டி இருந்தாலும் இல்லாட்டி ஸ்பேஸ் இருக்குது. இந்த பிளாக் ஹோல்னு சொல்றது ஸ்பேஸ்ல there is no entity. It's a space is between two entities இல்லையா? அதுக்குள்ள ஒரு ஹோல் என்னன்னு சொல்லுவாங்க. இல்ல சார், பிளாக் ஹோல்ன்றது இட் இஸ் நாட் ஸ்பேஸ்ல இருக்குதுல. ஒரு கேலக்ஸி பிளாக் ஹோலா மாறுது. ஆமா ஆமா. அவனுக்கு அது என்னன்னு தெரியாது, அதான் அந்த பிளாக்னு சொல்றாங்க. பிகாஸ் பிளாக் மேஜிக்னு சொல்ற மாதிரி தான். பிளாக் மேஜிக்னா என்னன்னு தெரியாது. இந்த கேலக்ஸி நீங்க சொல்லல, நான் யோசிச்சேன். ஸ்பேஸ் has to be in between two entities இல்லையா? அதாவது பூமி இஸ் an entity, அதுக்கு அப்பால என்ன என்டிட்டின்னு நமக்கு தெரியாது. So we are calling it a space. இவங்க சொல்றாங்க அங்கெல்லாம் இருக்கு சொர்க்கம் நரகம் எல்லாம் இருக்கோ இல்லையோ ஒருத்தருக்கும் தெரியாது. நான் வேற மாதிரி சொல்றேன்.
இன்னும் பெரிய ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த பெருவெடிப்பால நாம இன்னமும் நகர்ந்துனே இருக்கிறோம். ஆமா ஆமா But பூமியும் the நகர்ந்து space is போயிட்டு இருக்குது, the சூரியன் நகர்ந்து space போயிட்டு is இருக்குது, எல்லாமே நகர்ந்து between போயிட்டு இருக்குது. the earth. That's an பூமி entity. சூரியன் மட்டும் இல்ல, ஹோல் கேலக்ஸி இஸ் மூவிங். அது எங்க ஆமா மூவ் ஆமா ஆகுதுன்னு ஆமா தெரியல, அந்த ஸ்பேஸ் ஒன்று அதாவது இருக்குது. ஹோல் இல்ல இல்ல அந்த பட்சத்துல நார்மலி when you refer to space between two chairs இல்லையா இங்க ரைட் அப்படிதான் சொல்லுவோம். நான் இன்ஃபினிட்டின்னு இவங்க சொல்றாங்களே, அந்த மாதிரி நம்ம மொத்த அண்டவெளியும் அப்படியே இந்த கேலக்ஸி நகர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது. we are still ஆமா ஆமா expanding. பெருவெடிப்பு முடியலை. இல்ல பம்பரம் இல்ல அந்த சுத்திட்டு இருக்கோம், பம்பரம் ஸ்பேஸ்ன்றது சுத்திட்டு இருக்குது. ஸ்பேஸ்ன்றதுக்குள்ள டெஃபினிஷன் வந்து கேன் ஐ ஆக்குபை தி ஸ்பேஸ்ன்னு சொல்லிக்கல இட்ஸ் இன் பிட்வீன் டூ என்டிட்டிஸ். அப்ப அப்படிதானே? இல்ல அதர்வைஸ் சார், there is no நான் question of ஏற்றுக்கொள்ளவில்லை. space. இல்ல அதாவது In the space எக்ஸ்பிளைன் there are two entities என்றது சரியான இங்கிலீஷ். சார் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெண்டு பொருளுக்கு நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு, அதுதான் ஸ்பேஸ் சொல்றேன். பட் தட் இஸ் நாட் ட்ரூ. அது ட்ரூ கிடையாது. ஸ்பேஸ்ன்றது தான் மொத்தமே. அதுல நம்மலாம் இருக்கிற கொட்டிக்கிட்டு இன்னும் இருக்கு, இன்னும் போயினே இருக்குது, அது பாட்டுக்கு பிரிஞ்சு ஆமா போயினே ஆமா ஒரு 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 அந்த ஸ்பேஸ்ன்றது நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஆமா. there are trillions of galaxies. ம் No, no, அங்கெல்லாம் நான் போக தேவையில்லை, அங்க போக தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஹோல் இஸ் அ கேப் வித் an entity. இப்ப நமக்கு சொல்றாங்க 9 துளை இருக்குன்னு சொல்லி 2 மூக்கு 2 காது ஓட்டை அப்படி இப்படி சொல்றாங்க. பட் இட்ஸ் a gap within the entity. But it's not a gap, isn't it? It's part of the structure. Anyway, thank you. அருமையான ஒரு Thank you. ஓகே, கிராமட்டிக்கலி ரைட். சரி, இல்ல இல்ல, நல்ல டிஸ்கஷன். வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வாங்க வாங்க வாங்க. சார் உண்மையிலே என்ஜாய் டுடே. என்னன்னா எங்களையும் அதுல இன்வால்வ் பண்ணி எங்களையும் திங்க் பண்ண வச்சீங்க பாருங்க. தட் இஸ் வெரி கிரேட். நம்ம இல்லைன்னா நீங்க பேசுறது அப்படி யாராவது பேசுறத கேட்டுட்டு இருப்போம். பட் நீங்க அப்படி பண்ணல. இன்னைக்கு எங்களையும் அதுல நிறைய இன்வால்வ் பண்ண வச்சீங்க, திங்க் பண்ண வச்சீங்க. கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கும். ஆனா கூட நீங்க ஆதாரமா இதுதான் இதுதான் யூ ஷுட் ஃபாலோ அப்படிங்கிறீங்க பாருங்க. அது தட் ஐ லைக். நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம், அது வேற விஷயம். வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். சைவ சித்தாந்தம் இதை தான் சார் சொல்லுது, வேற ஒண்ணு இல்லை. நான் மதம்னு அதை சொல்லல. பட் சைவ சித்தாந்தம் இதை நீங்க சொல்ற நத்திங்க தான் அது சொல்லுது. நத்திங் தான் அந்த பிலாசபி அதை தான் சொல்லுது. அது மாதிரி இன்னும் நிறைய பிலாசபிஸ் அதை தான் சொல்லுது. ஈவன் இஸ்லாமிக் இதுல பண்ண. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லா பிறகு மனிதர்களால் கற்பிக்கப்பட்டு வேற மாதிரியாக வந்துவிட்டது. அவ்வளவுதான் விஷயம். எல்லா ஞானிகளும் நீங்க சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ஞானிகள் ஒவ்வொரு காலகட்டத்துல இருந்திருக்காங்க. அந்த ஞானிகள்லாம் இததான் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. பட் we are not following that. இப்ப நீங்க சொல்றத உடனே ஓகேன்னு நாங்க சொல்ல மாட்டேங்கிறோம்னா காரணம் வேற மத்த மாதிரியான விடயங்கள் எங்க மனதுல பதிந்து இருக்கு. அது காரணம். ஆனா ரொம்ப அழகா பேசுறீங்க. நான் வாழ்த்துக்கள் ஐயா. உண்மையிலே we are very என்ன சொல்ல லக்கி டு ஹேவ் யுவர் ஸ்பீச். அதுதான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு ஒரு லக்குன்னு கூட சொல்லக்கூடாதும்பீங்க, இருந்தாலும் நான் சொல்றேன். அந்த பேச்சை கேட்கறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த ஸ்ரீவன் சாருக்கு முதல்ல நன்றி. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லாவே என்ஜாய்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இன்னும் 2 செய்தி சொல்றேன். ஒண்ணு, உங்க தாத்தாவோட அப்பா பேர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், நீலகண்டன். தாத்தாவோட தாத்தா பேர் தெரியுமா? தாத்தாவோட அப்பா பேர், தாத்தாவோட தாத்தா பேர் தெரியுமா? கை தூக்குங்க. பரமேஸ்வரன். நீங்க சிஏ ஆபீசரா? இல்ல சும்மா ஜெனரலா கேக்குறேன். தாத்தாவோட அப்பா, தாத்தாவோட தாத்தா பேர் நிறைய பேருக்கு தெரியாது சார். வந்து எங்க அப்பா சொல்லி தந்தனால எனக்கு தெரியும், இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. சரி. அதனால அவரை பத்தி ஏதாவது விவரங்கள் தெரியுமான்னு கேட்டா பலருக்கும் பேர் தெரியாது, இல்ல விவரங்கள் தெரியாது. இப்போதைக்கு ஜெனரலா நார்மலா சொல்றது தாத்தாவை தெரியும்னு சொல்லுவாங்க, பேரம்பேத்தியை தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த 5 ஜெனரேஷனை தாண்டி நமக்கு ஒரு கனெக்டிவிட்டியும் கிடையாது. 5 ஜெனரேஷன் தாண்டிச்சுன்னா நாமளும் கிடையாது. ஆமா, இப்போதைக்கு என் பேரம்பேத்திக்கு நான் எங்க அப்பா அம்மாவை பத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், என் தாத்தாவை பத்தி என் பேரனுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். புரிஞ்சா? 5 ஜெனரேஷன் தாண்டினா யூஆர் நோபடி. தாத்தாவோட அப்பா தெரியாது, தாத்தாவோட தாத்தா தெரியாது. சரியா? அதனால 5 தலைமுறைக்கு அப்புறம் தெரிஞ்சா நான் செத்து போனதுக்கு அப்புறம் தெரிஞ்ச என்ன தெரியாது, என்ன போயான் நாம நம்புறதுதான் சொல்லி கொடுக்குறோம். அது தப்பா இருக்கலாம் இல்லையா? சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிள், சின்னதா ஒரு அனிக்டோட்டு. ஒரு ரொம்ப பெரிய பணக்காரரு, அவர் ஒரு கார் வச்சுக்கிறாரு, கார் டிரைவர் இருக்கிறாரு. இது கார் டிரைவருக்கு ஒரு வழியே இல்லைங்கிறதுனால இவர் எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு மோசமா திட்டினாலும் வாங்கினா ஒரு அமைதியா இருக்கிறாரு. 10 வருஷம் அவர் கார் ஓட்டுறாரு. இவரு
அவர் ரொம்ப பெரிய பணக்காரர். என்ன, அவருக்கு சந்ததி எல்லாம் கிடையாது. ஒரு நாள் அவர் ஹார்ட் அட்டாக் செத்து போயிட்டாரு. அந்த பெரிய பணக்காரர் எல்லாம் சொத்து முழுக்க ஒய்ஃபுக்கு எழுதி வச்சுட்டாரு. அந்த அம்மாவுக்கு வேற யாரையும் தெரியாதுங்கிறதுனால, கார் டிரைவர் ஒரு ஆளை மட்டும்தான் தெரியுன்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க, கார் டிரைவரை கல்யாணம் கட்டி சொத்து முழுக்க அவருக்கு எழுதி வச்சுட்டாங்க. இவர் சொன்னாரு, நம்ம கார் டிரைவரு 10 வருஷமா இந்த ஆளுக்கு நான் வேலை செய்யறேன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது இந்த ஆளு எனக்கு வேலை செஞ்சுக்கிறான். 10 வருஷமா அந்த பணக்காரன் எனக்காக வேலை செஞ்சுக்கிறான், அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது அப்படின்னாராம். புரிஞ்சா? அதனால எல்லாத்தையும் மாத்தி பார்க்க கத்துக்கணும். சரிங்க சார், தேங்க்யூ. நன்றி சார். ரிஃபாய் பாய் பேசுமா? வரேன் சார், சார். ஐ அம் லீவிங். தேங்க்யூ வெரி வாங்க மச். பாய். ஒன்று சொல்லுவாங்க, இஃப் நத்திங் இஸ் சேஞ்சஸ் நத்திங் இஸ் சேஞ்சஸ். அதாவது இப்போ பொதுவாகவே ஒரு கிளாஸ் எம்டி இருந்தால் தான் தண்ணியை ஊற்றணும், ஜூஸை ஊற்றணும். எம்டி தான் சார் முதல்ல ஏற்பட்டுருக்குங்கிறத அது விழாவாக நம்ம சொல்லலாம். நான் நம்ம இதில் கூட ஸ்டேட்டில் கூட போட்டேன். அதாவது மூங்கில் வந்து ஓட்டை போட்டால் தான் புல்லாங்குழல் ஆகுது. அதில் ஒரு எம்டினஸ் இருக்குது. நம்ம போடுறோம். இப்போ நீங்கள் பிளாக் ஹோலுங்கிறத வந்து சயின்டிஃபிக்கலாக இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி பேட்ரியாட்டிஸ் பற்றி சொன்னீங்க. பேட்ரியாட்டிஸ் நீ சொல்லும்போது எதிர் நாடோ அல்லது பக்கத்து நாடோ நம்ம திட்டினா தான் அது நம்மளுடைய பேட்ரியாட்டிஸை காட்டுதுங்கிறீங்க. நான் இதில் மாறுபடுறேன். எங்களுக்கு என்ன கற்பித்திருக்காங்கன்னு சொன்னா ஹோப்புல் வத்தன்ங்கிறாங்க. எப்படின்னு சொன்னா, உன் நாட்டை நீ நேசி, அதோட நிப்பாட்டிக்கா. ஏன் நாடுனா இப்படி இருக்கும், இந்தியா அனுசாரத்துல இருக்கு, அணூர்ல அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு உன் நாட்டை பெருமையா பேசு. அதுக்காக வேண்டி எதிரி நாட்டை வந்து அவன் கோலையா உள்ளவன் நீ பேசுறேன்னு சொன்னா உன்னோட தரம் கீழே இறங்குங்கிறாங்க. தட் இஸ் அ பேட்ரியாட்டிசம். ரெண்டாவது, நீங்க எப்பவும் போல வளமையா அந்த கான்ட்ரோவர்ஷியல் வந்துடும் உங்களுக்குள்ளே. அது இயல்பா உங்களுக்கு உள்ளது. அவங்களுக்கு அந்த தனித்தனி பிலீவ் இருக்கிறதுனால அது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப அண்ட ஆசனமும் படைச்சவன் ஒரு கிரியேட்டர் தான், ஒன்லி ஒன் கிரியேட்டர். இப்ப நாங்க எங்கட பிலீவ் படி ஒரு கிரியேட்டர் தான். அவர் தான் சந்திரனையும் படைச்சாரு, சூரியனும் படைச்சாரு. படைச்சவர் ஒருவர் இருக்கும்போது அதை வணங்காம நீங்க படைக்கப்பட்ட சூரியனையோ சந்திரனையோ வணங்காதீங்க தான் எங்களுக்கு சொல்லப்படுது. இந்த ஆர்டிகிளையோ அல்லது இந்த ஆட்டமாமையோ அல்லது ஒரு சூரியனையோ வணங்கக்கூடாது, கிரியேட்டரை வணங்குங்கிறாங்க. அதுதான் இப்ப நீங்க சொல்றதுபடி பார்த்தா, இந்த நம்ம வேலை மேல சொன்னாங்க, ஆட்டெல்லாம் ஓகே, நீங்க சொல்றது நாங்க வந்து கடைப்பிடிக்க முடியாது. காரணம், நாங்க பிரிவுல உள்வாங்கி போயிட்டோம். யார் எங்களை சொன்னாங்களோ வச்சாங்களோ. இப்ப நீ கேட்டீங்க நமக்கு 5 தலைமுறையில சொல்ல முடியாதுன்னு சொல்லி. நான் இப்ப சொல்றேன், 10 தலைமுறையை நம்முடைய பிள்ளைங்க சொல்லுவாங்க. காரணம், அவங்களுக்கு ரெக்கார்டு இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இமெயில் இருக்குது, போட்டோகிராஃபி இருக்குது. நம்ம 5 வருஷம் 5 ஜெனரேஷன் சொல்லாத பிள்ளைங்க 10 வருஷம், இப்ப என்னுடைய 10 தலைமுறை என் பிள்ளைங்க சொல்லும். ஏன்னா அந்த அளவு உலகம் மாறி இருக்கு, சயின்டிபிக்கலா நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கிறோம். இன்னும் போக போக 25 ஜெனரேஷனை கூட நம்ம பிள்ளைங்க சொல்ல வாய்ப்பு இருக்குது. உலகம் சயின்ஸ் பின்னால போயிட்டு இருக்கனால. சயின்ஸ் ஒரு பக்கம் சயின்ஸா இருக்கட்டும், பிலீவ் ஒரு பக்கம் ஒரு பிலீவா இருக்கட்டும். ரெண்டையும் பட்டு குழப்பினா அது ரொம்ப விபரீதமா போயிருங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அருமையான கருத்து. ஆனா நத்திங்லேயே இவ்வளவு சப்ஜெக்ட்ங்கிறத நான் இன்னைக்கு உணர்ந்துகிட்டேன். உணர்றேன், வெற்றிடம் தான் நமக்கு வெற்றியை தரும். ரொம்ப அருமையா இருக்கு சார், ரொம்ப ஃப்ளோ எப்பவும் போல. நன்றி. ரிஃபாய் பாய்க்கு நான் சொல்ல வேண்டியது, பேட்ரியாட்டிசத்துக்கு நீங்க கொடுத்த டெபினிஷனை 100க்கு 100 நான் ஒத்துக்கிறேன். நாம கடைபிடிப்பது இல்லைன்னு சொல்ல வந்தேன். நான் என்ன தப்புன்னு நான் சொன்னேன், நாட்டை நேசி கூடாதுன்னு நான் சொன்னேன், நாம பண்றதெல்லாம் தப்புன்னு சொன்னேன். நடப்பு தப்பு, பேட்ரியாட்டிசம் கரெக்ட் தான், நடக்கிறது தப்பு சொன்னேன். இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நான். சரியா? நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில பொறுத்தவரை அது மாற்றம் வரக்கூடிய நாடா, எப்படி நம்ம வந்து வளரும் நாடா இருக்கிறோமோ இதுலயும் வளரணும். நீங்க சொல்றதெல்லாம் அந்த அடித்தட்டு மக்களையும் உயர்த்தணுங்கிற எண்ணம் வரணும் சார். we are all same, we are all equal. அதுல எந்த பாகுபாடும் பார்க்க கூடாதுங்கிற உங்களோட கருத்துக்கு நான் ஆமோதிக்கிறேன். அது இந்தியாவுக்கு இப்ப இந்த பெட்ரியோட்டிசம் என்ற இந்த விஷயம் இந்தியாவுக்கு மட்டும் சார்ந்ததல்ல, எல்லா நாடுகளிலும் இதுதான் நிலைமை. எல்லா நாடுகள்லையும் உண்மையாக பெட்ரியோட்டிசம், ரிஃபாய் சார் சொன்னது மாதிரி தான், அதுதான் பெட்ரியோட்டிசம். அது அவருக்கும் புரியும், ராமசாருக்கும். ஆனா யதார்த்தத்திலே அது இல்ல. அப்படி அதுதான் அந்த விஷயம். யதார்த்தத்துக்கு இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி ஒண்ணு சொல்றேன். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடக்கிற போது இந்த போர் நடக்க கூடாதுன்னு 100 நாடுகள் ஓட்டு போடுறாங்க. 90 நாடு போரு தப்பு, ரஷ்யா அடிக்க கூடாது, போரை நிறுத்தணும்னு சொல்றாங்க. இந்தியா ஓட்டு போடாம வெளியில போகுது.
என்னுடைய நாட்டை என்னால் நேசிக்க முடியவில்லைங்கிறத ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்றேன். கோழைகளாக நாம இருக்கிறோம், தவறுக்கு துணை போறோம். போர் நடக்கக்கூடாது, உக்ரைன் பாவம், அவன் மேல கையை வைக்கிறது தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்தியன் சிட்டிசன். ஆனா என்னுடைய தலைவன் கோழை மாதிரி வெளியில எழுந்து போறான். இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இது, இன்னைக்கு ஓட்டு போட்டது. ரவி சார் எதனா பேசுறீங்களா? ரவி சார் ஒருத்தர் வாங்க. ரவி வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். நீங்க சொன்னது நத்திங்க, நாங்க கேட்டுக்கிட்டது நத்திங்க, புரிஞ்சுக்கிட்டது நத்திங்க, ஆகமத்துல எல்லாமே நத்திங்க. தெரியும். நல்லா இருந்தது, அருமையான கருத்துக்கள். அக்ரி டு டிஸ்அக்ரி. சில விஷயங்கள்லாம் சர்ச்சைக்குரியதா இருந்தது, அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆல்வேஸ் அதை நீங்க சொல்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நிறைய விஷயம் சொன்னீங்க. சில இது எங்களுக்கு உடன்பாடு இருக்கு, சில இது உடன்பாடு இல்லை. நம்ம ரிஃபை பாய் சொன்ன மாதிரி சயின்ஸை தனியா வச்சுப்போம், நம்ம நம்பிக்கையை தனியா வச்சுப்போம், அவ்வளவுதான். நிறைய நத்திங்ல நம்பிக்கைன்ற வரையும் நான் நம்பிக்கை வரல, நம்பிக்கை தான் சயின்ஸ்ன்றீங்க. அங்கதான் வருது. அறிவாளிகளை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், விஞ்ஞானிகளை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், நாசாவை ஏற்றுக்கொண்டு விட்டது. அதெல்லாம் வாட்ஸ்அப் செய்திகள் சார். எனிவே அந்த நீங்க சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், அந்த நாய்க்கு தெரியுமா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்சிங். இது ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆனாலும் இந்த விஷயத்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப அப்ராப்ரியேட்டே இருந்தது. அதே மாதிரி எவ்ரி திங் இஸ் நத்திங், நத்திங் இஸ் எவ்ரி திங், கோழைகள் உருவாக்கியது தான் சட்டம், அப்புறம் நத்திங் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், நிறைய இது அதே மாதிரி இது எழுதியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் அக்ரி டு டிஸ்அக்ரி. அருமையான உரை, தேங்க்யூ. அக்ரி டு டிஸ்அக்ரி கான்ட்ரோவர்சி இருக்கும்னு தெரியாமலா பேசுறேன் நானு. ராமு சார்னால கான்ட்ரோவர்சி தானே. அதான் சொல்ல வந்தேன். ராமு சார்னா கான்ட்ரோவர்சி தானே சார். ஆனா அதுலயும் படிப்பு நிறைய நாங்க படிச்சுக்கிறோம் நிறைய. உங்களை பத்தி தெரிஞ்சுதானே நாங்களும் உள்ள வரோம். உங்களை பத்தி தெரிஞ்சுதானே நாங்களும் உள்ள வரோம். எல்லா கருத்துக்கும் எல்லாருக்கும் ஒத்து போனோம்னு அவசியம் இல்லை. அது முடியாது, அப்படி இருக்காது. We take whatever we want from you, அவ்வளவுதான். வாங்க வாங்க சார், ஜெகநாதன் சார் வாங்க. சாருக்கு அப்பப்ப சொல்லு இருக்கு இல்லையா, அபிமானம். இல்ல இல்ல, அபிமானம் சொல்லு வடமொழியில இருந்து வந்திருக்கணும். அவன் சொல்றாங்க இப்ப மனித நேயம்னு சொல்லி மனித அபிமானன்னு சொல்லுவா. ஒரு படமே வந்தது இல்லையா, ஹிந்தி படம் அபிமானன். அப்ப அபிமானன்றதுக்கு சரியான விளக்கம் என்ன? அதாவது தேச அபிமானம் இல்லையா, நேஷனலிசம், பற்றுதான். தேசத்தின் மீது பற்றாளன் ஐயா, நாட்டு பற்றாளன். இல்ல அது ஓகே. அவர் கேக்குறது வந்து அபிமானம் வந்தது, அது என்ன மீனிங் கேக்குறாரு. அபிமானி அப்படின்றப்ப அது தமிழ் வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் வார்த்தை இல்லைதான், தமிழ் வார்த்தை இல்லைதான். தமிழுக்கு சரியான வார்த்தை நாட்டு பற்றாளன். ரைட். உங்க பேர் அழகா மாத்தி கொடுத்திருக்காரு. எல்லாருமே சேர்ந்து ஒரு பேர் சொன்னீங்கன்னா மாத்திருக்கலாம் ஐயா. மகிழ்ச்சி. அதாவது தமிழ் மீது பற்றாளன், பாரதத்தின் மீது பற்றாளன் தான். மொழியின் பால் பார்க்கும்போது தமிழ் மொழியிலிருந்து மாறி வடமொழியில தேசாபிமானன் வச்சுட்டாங்க. என்னால அதை தொடர்ந்துகிட்டே இருக்கேன். வை கோபால்சாமியே அது வடமொழி தான். நிறைய பேர் தமிழ் மொழியை பத்தி பேசுறவங்களே வடமொழி பேர் தான் வச்சிருக்காங்க. சோ நோ ப்ராப்ளம். அது அப்பா அம்மா பேர் வச்சுக்கிறது நமக்கு நாமே வச்சுக்கிட்டாக்க நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். நமக்கு அப்பா அம்மா என்ன காரணம் அப்படின்னா, இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மொழி கலந்துதான் பேசணும். எது வடமொழி எது தமிழ் மொழின்னு தெரியாது, பெரும்பாலும் தெரியாது. அதனால பல பேர்களும் நாம உபயோகித்த சொற்களும் எல்லாமே கலந்துதான் இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் பாத்தீங்கன்னா அது அங்க பண்ண கோளாறு தான் இந்த 50 வருஷத்தோட விளைவு. அத கொஞ்சம் வெளில வரும். பழைய தினமணி நாளிதெல்லாம் பார்த்தோம்னா காரியதரிசின்னு இருக்கு, அதே மாதிரி காரியாலயம்னு அப்படின்னு இருக்குது. அக்ராசனர் அவர்களே அப்படிம்பாங்க, தினமணிலாம்பாங்க. இப்பதான் பல்கலைக்கழகமா மாத்தணும், அத முதல் மகன் மாத்தணும், மாண்புமிகுன்னு மாத்தணும். தனித்தமிழே வந்தது. ஆமா ஆமா ஆமா, மரமலை அடிகள் வந்த பிறகு அந்த திராவிட இயக்கம் அதை கொஞ்சம் கூடுதலாக என்கரேஜ் பண்ணது இல்ல. இந்த பேரை பற்றி நீங்க சொல்றீங்க வடமொழியில பேர் வச்சிருக்காங்க. இப்ப ஒரு அர்த்தமே இல்லாத பேர்களை தானே இப்ப வைக்கிறாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா. எந்த மொழியுமே இல்ல,
நல்லதுதான் சார் அது நல்லது சார். அந்த எந்த மொழியும் இல்லாத பேருக்கு வந்து அந்த அவர் ஒரு மனிதன் மட்டும்தான் தெரிவாரு, வேற எந்த அடையாளமும் தெரியாது. எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத ஒரு பேர் வச்சிருக்காருன்னா அவரை இப்ப நம்ம பார்க்கும் போது எந்த விதமான அடையாளம் மதம் தெரியாது, ஜாதி தெரியாது, எதுவுமே தெரியாது. அவரோட பேரும் அவரோட அடையாளம் மட்டும்தான் தெரியும். அது நல்லது. ஆனா அதுதான் நம்ம கெட்டதுன்னு சொல்லிக்கிறோம். எப்பயுமே இப்படிதான் விவாதம் நடக்குது. நமக்கு எது நல்லதோ, ஒருத்தன் ரெட்டு ப்ரௌனுக்காக வச்சிருக்கான்னு அவன் எதுக்காக வச்சிருக்கான் ரெட்டு ப்ரௌன்னு? சிம்பிள். அவன் ரெட்டுன்னு என்ன மதம் தெரியாது, என்ன ஜாதின்னு தெரியாது, எந்த இதுன்னு தெரியாது. ரெட்டு ப்ரௌன் அவ்வளவுதான், கலர் மட்டும் தான் தெரியும் அங்க. சரி, நாம தான் ஒரு பேரை வச்சுக்கின்னு அதுக்கு ஒரு அடையாளம் வச்சுக்கலாம். இந்த பேர் வச்சிருக்கா ரைட், இவரு ஸ்டீஃபனா, அவர் கிறிஸ்டின்ல ரோமன் கேத்தலிக்கா, பெண்டிகாஸ்டா, இதுவா சிஎஸ்ஐயா? டேய் நான் எதுவும் கிடையாதுறான்னு வேணாம். எதுவுமே சார் கிடையாது எனக்கு, சார் எதுவுமே ஒரே கிடையாது. நிமிஷம் சார். அதை விட இப்ப இடையில நீயா நாடால ஆண்களுக்கு பெண்கள் பேரும் பெண்களுக்கு ஆண்கள் பேரும் வச்சு நீங்க இந்த வேற தாத்தா மாதிரி பண்ற போத்தீஸ்னு அநியாயத்துல பேர் வச்சிருந்தாங்க. என்ன அதாவது ஒரு கேட்க பொண்ணுக்கு கேட்க சிரிப்பா போத்தீஸ்னு இருந்தது. பேர் யாரும் வச்சிருந்தாங்க. என்ன அப்புறம் வந்து என்னது, இன்னும் வேற ஒரு பேர் இந்த ராமசார் எது சொல்லிட்டு. இப்ப லேட்லி சீனர்கள் நிறைய பேர் இருக்காங்க கலிபோர்னியால. அவ்வளவு பேரும் இங்கிலீஷ் கிறிஸ்டியன் பேர் தான் வைக்கிறாங்க. வீட்டுல சீன பேரை வச்சு கூப்பிட்டுக்கிறாங்க. இந்த வம்பே வரக்கூடாது, எந்த ரெக்கார்ட்லயும் அந்த சின்வாங்கன்ற மாதிரி அவங்க பேரே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எல்லா சீன குழந்தைக்கும் கிறிஸ்டியன் பேரு அங்க வச்சிடுறாங்க. வீட்டுல சீன பேரை கூப்பிட்டுக்கிறாங்க. நீங்க ரெக்கார்ட் படி பாத்தீங்கன்னா சார்ல்ஸ்ன்னு இருக்கும், ஜோசப்னு இருக்கும், ராபர்ட்னு இருக்கும். உங்களுக்கு அது சீன குழந்தையும் தெரியாது. ஆமா, அது சரி, அது உண்மை. அது நிச்சயமா தமிழ்நாடுன்னு கூட ஒருத்தர் பேர் வச்சிருந்தாங்க. ஏன் நல்ல வித்தியாசமான பேர்ல எல்லாம் கூப்பிட்டான். ஆமா, ஏழுமலை, பழனி, சிதம்பரம் வைக்கலாம்னா தமிழ்நாடு வைக்கலாம். அதான் சார் கூட்டணிக்கு இந்தியான்னு வைக்கிற மாதிரி சார். சார் டைம் ஆச்சு, முடிச்சுக்கலாமா? அதாவது சில நேரங்கள்ல சில விஷயங்கள் பேர் யார் வைக்கிறாங்கன்றத பொறுத்து நமக்கு வேணுமா வேணாமான்னு நம்ம முடிவு பண்றோம். பாத்துக்கலாம். ஓகே, மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான ஸ்பீச். ஒரு நல்ல அளவுக்கு நத்திங்ல இருந்து கலர் இல்லாம வரப்பா நிறைய பேசணும். நம்ம எல்லாத்தையும் பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுருவோம். அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பொதுவான ஒரு சிந்தனையில நமக்கு எது தேவை அதை எடுத்துட்டு அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு செயல்படுத்துறதுக்கு சொல்லிக் கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு. அவங்களும் யோசிப்பாங்க, அடுத்த தலைமுறையில இருக்கிறவங்களும் யோசிப்பாங்க, அவங்களோட சிந்தனைக்கு வருவாங்க. பட் பொதுவா ஒரு சிந்தனைக்கு வருவோம் அப்படின்றத தெளிவான ஒரு சிந்தனையை கத்துக் கொடுத்தோம்னா நல்லதுன்றது நினைக்கிறேன். பார்ப்போம். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ராமசார் நன்றி. நன்றி எல்லோருக்கும். டிஃபை பாய் சொன்ன மாதிரி சயின்டிபிக்கலா அது 5 தலைமுறையில 10 தலைமுறை கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது ஒரு வித்தியாசமான ஒரு பாயிண்ட வந்து அவர் சொன்னாரு. அதற்காக அவரை கங்க்ராட்ஸ் டு ரிஃபை. இருங்க, ரிஃபை நான் விட்டுட்டேன், தப்பிச்சிட்டாரு. சார் ஒரு